தேவ பிரசன்னம் இந்த நல்ல சாயங்கால நேரத்திலையும் நம் நடுவில் அசைவாடும்படியாய் ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி பரலோக தேவனை மனதார ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து தெய்வத்தை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணலாம். எனக்கு நெருக்கங்கள் வரும் பொழுது நான் கர்த்தரை நோக்கி அபயமற்றேன் என்று சொன்னது போல் நாங்கள் யாரிடத்தில் போவோம்? எங்களுக்கு வேதனை வந்தால் உம்மை மாத்திரம்தானே எங்களுக்கு தெரியும். இந்த உலகம் எங்களை கைவிடும் பொழுது எங்களுக்கு அடைக்கலமான தேவன் நீங்க தானே அப்பா. பொல்லாத தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நல்ல இவை செய்ய அறிந்திருக்கும் பொழுது பரம பிதாவாகிய தேவரீர் உம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்ததும் அல்லாமல் அதை தாண்டி அதிகத்தையும் செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீரே. அந்த தெய்வத்தை மனதார ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாம். ஹல்லேலூயா. கண்ணீரான சமயதி தாயாகிரு, ಸಾಲದ ಸಮಯದಿ ತಂದೆಯಾಗಿರು, ಕಣ್ಣೀರನ ಸಮಯದಿ ತಾಯಾಗಿರು, ಸಾಲದ ಸಮಯ ತಂದೆಯಾಗಿರು, ನನ್ನತ್ತಿರವೇ ಇರು ಓ ಯೇಸುವೇ. ಬಾಲದ ನನ್ನ ಹತ್ತಿರವೇ ಇರು ಓ ಯೇಸುವೇ, ಬಾಳದಾಗಿರು. ಹಾಲೇಲೂಯಾ. Hallelujah, Hallelujah, Hallelujah. கண்ணீர் சிந்தும் நேரத்து தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. அம்மாவும் நீரே, எனக்கெல்லாமே. சொல்லுங்க, என் அம்மாவும் நீரே, சொல்லுங்க, என் அம்மாவும் நீரே, அம்மாவும் நீரே. சொல்லுங்க, இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே இருங்க. என் அம்மாவும் என் அப்பாவும் நீங்க தானே. கண்ணீர் சிந்தும் நேரம் எல்லாம் தாயை போல கூடவே வந்து தகப்பனை போல தோல்ல சுமந்து கொண்டு இதுவரைக்கும் என்னை கைவிடாமல் நடத்தினவர் நீங்க தானே. அந்த தெய்வத்தை மனதார ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க, என் அம்மாவும் நீரே, அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே. கைகளை உயர்த்தி, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே. சொல்லுங்க, தேவ சமூகத்தில் அநாதைய போல வந்திருக்கிறோம் ஐயா, திக்கற்ற பிள்ளைய போல நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. நாங்கள் நம்பின மனிதனம் எல்லாம் எங்களை கைவிடும் நேரத்தில் இனி இந்த உலகத்தில் எங்களை யார் காப்பாற்றுவா, எனக்கு யார் துணை நிற்பான் என்று கேட்கும் பொழுது நீங்க சொன்னீரே, யாக்கோபே பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன் என்று. கடைசி வரைக்கும் எங்களோடு கூட இருக்கிற தேவன், முடிவு பரியந்தம் கடைசி நாள் மற்றும் எங்களை விட்டு பிரியாதிருக்கிற தேவன் எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். உன்னை நான் திக்கற்ற பிள்ளையாய் விடுவது இல்லை, உன்னை நான் திக்கற்ற பிள்ளையாய் விடுவது இல்லை, உன்னை நான் திக்கற்ற பிள்ளையாய் விடுவது இல்லை. தாயை போல தேற்றி தகப்பனை போல சுமந்து கடைசி வரைக்கும் எங்களை கொண்டு போக சேர்க்கிற மகிமையின் தேவன் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை நீ செய்ய போகிற மகத்தான கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
வார்த்தை கொண்டு தேவாவியானவர் எங்களோடு பிரதியட்சமாய் பேசுவீராக. கர்த்தாவே 16 நாட்கள் உம்முடைய பாதத்தில் அமர கிருபை தந்த தேவன் இந்த சாயாங்கலத்துக்குரிய மன்னா எங்கள் மேல் பொழிந்தருளுவதாக. பரலோக தேவனே, சபை நீர் ரத்தம் சிந்தி சம்பாதித்த உம்முடைய சபை, இங்கிருக்கிற தேவ பிள்ளைகள், நீர் விலைக்கரையமாய் வாங்கின தேவ பிள்ளைகள், கர்த்தாவே இங்க நின்று ஊழியம் செய்கிற என்னை விட இஜனங்களுக்காக பரிதபிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் எழும்ப மாட்டார்களா? தேவன் பக்கம் வரமாட்டார்களா? மறுபடியும் ஆதி நிலைமைக்கு திரும்ப மாட்டார்களா என்று எங்களை விட, ஊழியர்களை விட அதிகமாய் பாரப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவில் எழுந்தருளுவீராக. ஒரு 2 நிமிடம் எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். 2 நிமிடம் எல்லாரும் வாய்களை திறந்து பரலோக தேவனை மனதார ஸ்தோத்திரம் பண்ணி ரிபகபகந்தன துடபலதிய பிராடலதி அஸ்மினி மினிதியா சந்தன கபலபல திடபலதி. எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம். கிருபை பெற்ற தேவ பிள்ளைகள், ஆவின் அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளைகள், அந்நிய பாஷையின் அடையாளத்தை பெற்ற தேவ பிள்ளைகள், ஒரு 2 நிமிடம் ஆவில நிரம்பி போராடி ஜெபிங்க பார்க்கலாம். நீங்கள் வேண்டிக் கொள்வது என்னதென்று தெரியாதபடியால் பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு வேண்டுதல் செய்கிறார். நீங்கள் அந்நிய பாஷை பேசும் பொழுது நீங்கள் மனிதனிடத்தில் பேசாமல் நீங்கள் தேவனிடத்தில் பேசுகிறீர்கள். நீங்கள் தேவனோட ரகசியங்களை பேசுகிறீர்கள். அவர்கள் ஆவில பாடினார்கள், அவர்கள் ஆவில நிறைந்தார்கள், அவர்கள் ஆவில தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள், அவர்கள் ஆவியில ஜெபித்தார்கள், அவர்கள் ஆவியில் அந்நிய பாஷைகளை பேசி அவர்கள் வியாக்கியானம் பண்ணினார்கள். ஆவில நிரம்பி ரிபகபகபல துரமன துரபலதிய சந்தடலதி. அந்நிய பாஷைகளை பேச பேச சில வியாக்கியானங்கள், ஒரு டிரான்ஸ்லேஷன் லிபனகாதியா சந்தனமினதி அப்ரனமனதியா சந்தகபெலே அத்தரே டெபெலே அஸ்மரா ரீந்தனா லேப்ரோ டபரலதி சமாரா ரந்தனே கபலதி அப்ரோ டே ரிவந்தன மன கோபலதி அஸ்மனே கபலகலா ரீமனதனா தடபலாதி ரிபலபலபல துரலபலதியா சந்தடலா. 2 நிமிடம் நல்லா வில நிரம்பி ஜெபிங்க பார்க்கலாம். 2 நிமிடம் நல்லா வில நிரம்பி ஜெபிங்க பார்க்கலாம். எனக்கு எதற்கு ஜெபிக்கணும் என்று தெரியலப்பா, எதற்கு இந்த உபவாசம் என்று எனக்கு தெரியல. ஆனா நான் கொஞ்சம் விட்டு கொடுக்கிறேன். இந்த 16வது நாள் நான் எதற்காக ஜெபிக்கணும்? நான் என்னை விட்டு கொடுக்கிறேன். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஓ, நீங்கள் அந்நிய பாஷை பேசுவது ஒருவேளை இது தேவ திட்டமாய் இருக்கலாம், ஒருவேளை பரலோக சித்தத்திற்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப குறிப்பாய் மாறலாம், ஒருவேளை உங்கள் குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கு ஆவியானவரே சிலரை ஆவில ஏவி ஜெபிக்க வைக்கலாம். யாருக்கு தெரியும்? 2 நிமிடம் நல்ல கையை தட்டி வாயை திறந்து ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. ஜெபங்கள் பதில் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஜெபங்களை தேவன் அங்கீகரிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தின் நடுவில் அசைவாடுகிற பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவில் உலாவுகிற நல்ல ஈவுக்காய் தயவுக்காய் கொஞ்ச நேரம் நல்ல கையை தட்டி வாயை திறந்து லீமானா கபரபோ ரசம்பெனே மெனதியாஸ் மெட்டெரெலபே மகிமை 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 மகிமை. ஆவியானவர் இந்த சாயங்கால நேரத்தில் எங்கள் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிற நல்ல தயவுகளுக்காக ஸ்தோத்திரம் என்று 1 நிமிடம் நல்ல கையை தட்டி வாயை திறந்து லீமகபகந்தன துடபலதியா சபடலதி. இந்த நல்ல சாயங்கால நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் சபையின் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். சில பேரை தொடுவதற்கு ஆவியானவர் இந்த இடத்தில் அசைவாட ஆரம்பிக்கிறார். ஜோயல், கர்த்தர் உன்னை தமக்காய் வேறு பிரித்திருக்கிறதை நீ அறிந்து கொள். உன்னை கர்த்தர் ஏன் சபையில் நாட்டினார்? நீயும் உன் குடும்பமும் ஆலயத்தில் நாட்டப்பட்ட ஒலிவமர கன்றுகள். இதோ உன்னை தேடி தேவ மகிமை, இதோ உன்னை தேடி ஒரு தேவ மகிமை. கர்த்தருக்கு நீ தேவை, கர்த்தருக்கு இந்த குடும்பங்கள் தேவை. கர்த்தர் வேறு பிரிக்கிறார். ரபகபகபகபடா ரிபலதியா ஜபடலபா கெப்சியால் சர்வ வல்லமையுள்ள தேவ மகிமை. ரிஸ்மடபட தோரபல ரிபகபகபல துடபடதி ரபலபல துடபட தடகதகடலா ரிபலபல துடமன சந்தனமனதி நிசபடகடகட துரலபலதியா ரெபலபலபல துரலபலதி அம்பனா தண்டனா துடபா ரிபலா தரலாதியா ஸ்மேதெபலபே.
ருசபகபகபகபதுரலபலதி அஸ்மனே கம்பன துடமனதியா சந்தடலதி லுசபகபனதி ஜேஃப்ராடலதியா லிமன கபகபல துரலதியா ரேமனே மெனதியா சபெலபெல துரலபலதியா ஒரபல கதகட கதுடலபலதி லிபலதியா சபலதியா பலதியா செஃபரலபே. என் ஆவி ஏவப்படுகிற பொழுது, என் ஆவி அந்நிய பாஷையில பேசப்படும் பொழுது, என் ஆவியில ஒரு வெளிப்பாடுகளை நான் பார்க்கிறேன். யோசேப்பு தரிசனம் உள்ளவன், யோசேப்பு தேவ திட்டம் நிறைந்தவன். யோசேப்பு என்றால் தரிசனம். எல்லாரும் கொல்ல வேண்டும் என்று துடிக்கும் பொழுது அதில் யூதா ஒருவன் எழும்பி நின்று சொல்லுகிறான், தரிசனத்தை கொல்ல வேண்டாம், தரிசனத்தை தாங்கலாம், தரிசனத்தை தூக்கி விடலாம். தரிசனத்தை தூக்கிவிட்ட யூதாவை கர்த்தர் மறந்தாரா? கர்த்தர் மறக்கவில்லை. யூத கோத்திரத்தை தெரிந்து கொண்டு, யூத சந்ததியில இருந்து, கோத்திரத்தில் இருந்து யூத ராஜ சிங்கம் இயேசு பிறந்து அகில உலகத்திற்கு ரட்சிப்பை உண்டாக்க ஏற்படுத்தினார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ யூதா, நீ யூதா, தரிசனத்தை தாங்குற யூதா, தரிசனத்தை தூக்கி எடுக்கிற யூதா. ஜோயல், நீ ஒரு யூதா. லிபகபதனதடா ரிபலதியா ஜபலதியா பிராடலதியா ஸ்பெரே. Rumamana sabagabalaду sabaladia Rumana handana manadia sebelebelebeledi Rimana hasma tabaladu Remene handana mana sebelebeledia sebelebe. எங்க சபையை யூதாவை மாற்றுவீராக, எங்கள் ஜனங்களை யூதாவை மாற்றுவீராக. எல்லாரும் தரிசனம் இருந்து தெரிந்தும், திட்டம் இருக்கிறது தெரிந்தும், எல்லாரும் ஓரமாய் ஒதுங்கி கொண்டிருக்கும் பொழுது இந்த தரிசனத்தை தூக்குற நேரம் வந்துவிட்டது என்று ஒரு யூதாவை கர்த்தர் எழுப்ப பண்ணி அந்த தரிசனத்தை நிறைவேற்றி அந்த தரிசனத்தை தூக்கின சந்ததிகளை தேவன் ஆசீர்வதித்தது சத்தியமேயானால் இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொருவருடைய சந்ததிகளையும் பரலோக தேவன் ஆசீர்வதிக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். கிருபையுள்ள பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். எங்களோடு கூட தெளிவாய் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். வேகமாக எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த நல்ல சாயங்கால நேரத்திலையும் தம்முடைய வார்த்தை கொண்டு தேவன் நம்மோடு பேசுவாராக. ஆபகுக்கின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை, அது தாமதிப்பதில்லை. எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் இன்னொரு விசை வாசிக்கலாம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயம் வரும், அது தாமதிப்பதில்லை. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி பரலோக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஜெபத்தோடு கவனிங்கள். இந்த 16வது நாளில் சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த சாயங்கால நேரத்தில் நம்மோடு கூட பேசுகிற ஒரு உன்னதமான ஒரு வாக்குத்தத்த ஒரு வசனம். ஆபகுக் என்ற தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பி இப்பேற்பட்ட வாக்குத்தத்தத்தை தருகிறார். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயம் வரும், அது தாமதிப்பதில்லை. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஜெபத்தோடு கவனிங்கள். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது.
சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. பிசாசு சொல்லுகிறா அவ்வளவுதான் முடிந்து விட்டது என்று. ஆனா பரலோக தேவன் சொல்லுகிறார், இல்லை, இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. உலகம் சொல்லுகிறது உன் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிந்து விட்டது என்று. ஆனா பரலோக தேவன் சொல்லுகிறார், இல்லை, அவைகள் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. உலக மனிதர்கள் சொல்லுகிறார் நீ எடுத்த மார்க்குக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. உலகம் சொல்லுகிறது இந்த வியாதி வந்துவிட்டால் மரணம் தான், இனி பிழைப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனா பரலோக தேவன் சொல்லுகிறார், யார் சொன்னது? அவைகள் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு இந்த சத்தத்தை கவனித்து கேட்கிற யாராகிலும், எத்தனை தரிசனங்களை கண்டேன், எத்தனை தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் எனக்கு தந்தார், எத்தனை வாக்கு தத்தத்தை கர்த்தர் இந்த வேதத்தின் மூலமாய் என்னோடு கூட பேசினார். என் சொப்பனத்தில் கர்த்தர் பேசினார், என்னோடு தரிசனமாய் தேவன் பேசினார். இந்த வாக்கு தத்தம் தொலைந்து விட்டதா? இந்த வாக்கு தத்தம் நிறைவேறாதா? அவ்வளவுதானா? எல்லாம் முடிந்து விட்டதா? என் பாஸ்டர் என்னை அழைத்து ஆசீர்வதித்தாரு, என்னோடு கூட இந்த வார்த்தை பேசினாரு, இது எல்லாம் தொலைந்து விட்டது, இனி என் கண்கள் அதை காணாதா? இனி அது நிறைவேறாதா என்கிற ஏக்கத்தின் நடுவில் யாராகிலும் இந்த சத்தத்தை கேட்டால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், அவைகள் ஒளியவில்லை, மாறாய் குறித்த காலத்திற்காக கர்த்தர் அவைகளை இன்னும் வைத்திருக்கிறார். அவைகளை இன்னும் தேவன் வைத்திருக்கிறார். எது எதெல்லாம் தேவன் சொன்னாரோ அவைகள் நிறைவேற்றுவதற்காய் நாம் ஆராதிக்கின்ற தேவன் அவைகளை இன்னும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஜெபத்தோடு கவனிங்கள். இந்த உலகமும் பிசாசு நினைக்கிறது முடிந்து விட்டது, அவ்வளவுதான், நிறைவேறாது, இனி நடக்காது, வாய்ப்பில்லை, அவ்வளவுதான் என்று பல வார்த்தைகளை சொன்னாலும் நம்முடைய சத்திய வார்த்தை நமக்கு நேராய் நீட்டப்பட்டு சொல்லப்படு, இல்லை, இல்லை, இல்லை. உலகம் ஆயிரம் பேசட்டும், காற்றையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன், ஒரே ராத்திரியில் நிவற்றின பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லும் பொழுது எந்த மனிதனும் நம்பவில்லை. ஆனா ஒரே ராத்திரியில் வெட்டின பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரம்பினது சாத்தியம் என்றால், ஒரே ராத்திரியில் முடியாதவைகளை முடிய பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த 21 நாள் உபவாசம் முடிவதற்குள் ஒரு சாத்தியம் இல்லாததை சாத்தியப்படுத்தி, நடக்க முடியாததை நடக்க பண்ணி, பிசாசு கெம்பீரித்து சிரித்ததை பிசாசை வெட்கப்படுத்தி அதே இடத்தில் நம்முடைய தலைகளை நிமிர பண்ணட்டும். எத்தனை ஏசைக்கு வந்தாலும் சித்தனாக்கள் வந்தாலும் பிசாசு சொல்லுவா, இனி ஈசாக்கு பயந்துட்டா, ஓடிட்டா, தலை குனிந்துட்டா. ஆனால் அதே ஈசாக்கு மறுபடி துறவை தோண்டி, நான் பயப்படுகிறவன் அல்ல, பயந்த இடத்தில் மறுபடி ரெகோபோத்தை காண்கிற வரைக்கும் விடுவது இல்லை என்று பள்ளியை பெருக்கத்தை உண்டாக்கின அந்த ரெகோபோத்தின் தேவன் இன்னும் சிலதை வைக்க போகிறார், இன்னும் சிலதை வைக்க போகிறார். 2 நிமிடம் நல்ல கையை தட்டி வாயை திறந்து பரலோக தேவ சன்னிதானத்திற்கு முன்பதாய் ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. உலகம் 1000 சொல்லட்டும், உலகம் 1000 சொல்லட்டும், என் பிள்ளையை குறித்து 1000 சொல்லட்டும், என் கணவனை குறித்து 1000 சொல்லட்டும், என் மனைவியை குறித்து 1000 சொல்லட்டும், என் சபையை குறித்து 1000 சொல்லட்டும், இந்த சரீரத்தை குறித்து டாக்டர் 1000 சொல்லட்டும். எதை குறித்து எனக்கு கவலை இல்லை, எனக்கானது இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கானது இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. இனி உனக்கு ஊழியங்கள் இல்லை என்று மனிதன் கதவை அடைத்தாலும் இது 1000 கதவுகளை திறக்கிற தேவன். இந்த வியாதி 1000 ஒருவனுக்கு தான், இதை சுகமாக்குவதற்கு சாத்தியம் இல்லை. எந்த மருத்துவ அறிக்கைகள் அறிக்கையிட்டாலும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அவைகள் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிந்து போகவில்லை. உன் வாழ்வு முடிந்து போகவில்லை, உன் எதிர்காலம் முடிந்து போகவில்லை, உன்னுடைய ஜீவியம் முடிந்து போகவில்லை, உன் வேலையின் வருமானம் முடிந்து போகவில்லை, உன் சரீரத்தில் வியாதியின் வல்லமை மூர்க்கம் எழும்பினது உண்மைதான், ஆனால் நீ மரணம் அடைவது இல்லை. இதோ அவைகளை தடுத்து நிறுத்தி இன்னும் உனக்கானது வைக்கப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. நீமான தண்டன துரபலதிய செபலபலே. ஜெபிங்க, 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 ஜெபிங்க. எனக்கானது எனக்கு வேணும் என்று ஜெபிங்க, என்னுடையது எனக்கு வேணும் என்று ஜெபிங்க. என்னுடையது எனக்கு வேணும், அது யாரும் தடுக்க கூடாது. என்னுடையது எனக்கு வேணும், என்னுடையது எனக்கு வேணும், என்னுடையது எனக்கு வேணும். ஜெபிங்க, 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 ஜெபிங்க. யாரும் விடக்கூடாது, விடக்கூடாது. போராடி போராடி ஜெபிங்க. என் அபிஷேகம் எனக்கு வேணும்,
வேணும், என் கிருபை எனக்கு வேணும், என் வல்லமை எனக்கு வேணும், என் வரங்கள் எனக்கு வேணும், என் மகிமை எனக்கு வேணும், என் வேலை எனக்கு வேணும், என் வருமானம் எனக்கு வேணும், என் ப்ரமோஷன் எனக்கு வேணும். என்னுடையது யாரும் தடுக்க கூடாது, என்னுடையது யாரும் தடுக்க கூடாது. தடை பண்ணுகிற எத்தனை வல்லமைகள் வந்தாலும் இன்னைக்கு நான் பயப்படாமல் சொல்லுவேன், குறித்த காலத்திற்கு தரிசனம் எனக்கானது இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி விசுவாச வார்த்தைகள் எழும்ப 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 தடைகள் எல்லாம் உடைவதாக, தடைகள் எல்லாம் உடைவதாக. ஜெபிங்க 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 ஜெபிங்க. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே பெரிய மதிலை தாண்டுவேன். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், இந்த செருபாபேலுக்கு முன்னாடி நீ சமபூமியாவாய். ஓ நீயோ ஈட்டியோடு பட்டயத்தோடு வருகிற விருத்த சேதனம் இல்லாத இவன் எம்மாத்திரம். நானோ நீ நிந்திக்கிற ராணுவங்களை தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு வருகிற இன்றைக்கு உன்னை கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுப்பார். பொல்லாத வியாதியே இன்றைக்கு உன்னை என்னை கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுப்பார். பொல்லாத தாமதமே, பொல்லாத கிரியைகளே, பொல்லாத பலவீனமே இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். இனி தாமதம் இல்லை, என்னுடையது எனக்கு வரப்போகிறது, என்னுடையது எனக்கு வரப்போகிறது. ஜெபிங்க 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 ஜெபிங்க. தடை இல்லாமல் வரட்டும், தடை இல்லாமல் வரட்டும், தடை இல்லாமல் வரட்டும். ஒவ்வொருவருக்கு என்னென்ன தேவையோ தடை இல்லாமல் வருவதாக. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஃபுல் காஸ்பல் பெந்தேகோஸ்தே சர்ச் கர்த்தாவே, இந்த இளையான்காவ் பகுதிகளில் இந்த சபையில் என்னென்ன தேவையோ தடை இல்லாமல் இந்த 16வது நாளில் இறங்கி வரட்டும், தடை இல்லாமல் இறங்கி வரட்டும், தடை இல்லாமல் இறங்கி வரட்டும். யாருக்கு என்னென்ன தேவையோ, யாருக்கு என்னென்ன தேவையோ, யாருக்கு என்னென்ன கிருபைகள் தேவையோ இப்பொழுதே அது தேவன் தருவீரார். Jesus. Hallelujah. Hallelujah. கவனிங்கள், இந்த உலகம் முடிந்து விட்டது என்று சொல்லும் பொழுது நாம் ஆராதிக்கின்ற தேவன் அதில் மறுபடியும் ஒரு துளிர்வையும் புதுமையையும் அது மறுபடி தொடங்கி விடுகிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கின்றபடியால் நிச்சயம் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நம்முடையது முடிந்து போகவில்லை, அவைகள் இன்னும் தேவ மகிமைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. நீங்கள் கண்ட தரிசனம் பொய் அல்ல, அது உண்மை, நிறைவேற போகும். நீங்கள் கண்ட சொப்பனம் பொய் அல்ல, அது உண்மை, அது நிச்சயம் நிறைவேற போகும். உங்களை குடும்பத்தை குறித்து நீங்கள் கண்ட வெளிப்பாடுகள் பொய் அல்ல, அது உண்மை, அது நிச்சயம் நிறைவேற போகும். பிசாசு அடிக்கடி சொல்ற அது நடக்காது, நிறைவேறாது, இவ்வளவு காலம் ஆயிட்டே, இனி அதெல்லாம் நடக்கும் என்று நம்புறீ என்று கேட்டா சொல்லுங்க, இல்ல, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் கர்த்தர் வைத்திருக்கிறார், இன்னும் கர்த்தர் வைத்திருக்கிறார். யாருக்கு தெரியும்? இந்த உபவாச நாள் முடிவதற்குள்ளாக அவைகள் எனக்குரியது நிச்சயம் கொடுக்கப்படுமே. ஹல்லேலூயா. யோசேப்பு மேல ஒரு பெரிய ஒரு தேவ திட்டம். பிசாசு அதை அறிந்த சத்துருக்களை போல் இருக்கிற தம்முடைய சகோதரனை பார்க்க வேண்டும் என்று யாக்கோபு யோசேப்பை வனாந்திரத்துக்கு அனுப்பும் பொழுது அதை கண்ட சகோதரர்கள் யோசேப்பை கண்டு இவன் தரிசனம் எப்படி நிறைவேறும் என்று ஒரு யோசேப்புக்கு விரோதமாய் ஒரு கூட்டமே எழும்பி நிற்கிறது என்றால் நிச்சயம் அவன் தேவ தரிசனத்தை பெற்றவன் என்று அர்த்தம். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விரோதமாய் காரணமே இல்லாமல் ஒரு கூட்டம் எழும்பி நிற்கிறது என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவ ராஜ்யத்துக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நோ, நீங்கள் உலகத்தார் அல்லாதது இருக்கிறதினால் உலகம் உங்களை நிச்சயம் பகைக்கும். உலகம் பகைக்கிறதினால் கர்த்தர் கைவிட்டார் என்ற அர்த்தம் அல்ல. உலகத்திற்கும் ஆவிக்குரியவனுக்கும் சம்பந்தம் இல்லாதபடியால் நிச்சயம் இந்த உலகம் பகைக்கும் என்றால் நீங்கள் தேவனால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்பதுதான் அர்த்தம். அல்லேலூயா.
இப்படி தரிசனம் உள்ளவனுக்கு விரோதமாய் ஒரு கூட்டமை எழும்பி நிற்கும் பொழுது, அவனை குழில தூக்கி போடும் பொழுது, ஒருவேளை பிசாசு வெளியே நின்று சிரிப்பா, ஏதோ தரிசனம் இருக்குன்னு சொன்ன, ஏதோ சூரிய சந்திர சேனை எல்லாம் வணங்கும் என்று சொன்ன, ஓ அரிக்கட்டு நிமிர்ந்து இருக்கும், மீது எல்லாருடைய அரிக்கட்டு தாழ விழும் என்று சொன்ன. இப்ப பார், ஓ அரிக்கட்டு நிமிர கூடாதபடிக்கு உனக்கு நான் தருகிற முதலாவது சுவர், இந்த சுவரை தாண்டி உன்னால வெளியே வர முடியாது. அவனை தூக்கி அடிமையாய் விற்கும் பொழுது இரண்டாவது பிசாசு சிரிக்கிறா, சுதந்திரவாளியாய் இருந்த உன்னை இப்பொழுது அடிமை சிறைக்குள்ள கொண்டு போயிட்ட, இது நான் உனக்கு தருகிற இரண்டாவது சிறை. மூன்றாவது பிசாசு சொல்லுகிறா, நீ செய்யாத தவறை செய்தேன் என்று பொத்திபார் மனைவி நிமித்தமாய் நீ உன்னுடைய நாமத்தை கெடுக்கப்பட்டு இப்ப சிறைச்சாலைக்குள்ள உன்னை அனுப்பிவிட்டு இந்த சுவரை தாண்டி உன்னால வெளியே வர முடியாது. இது நான் உனக்கு தருகிற மூன்றாவது சுவர். சொப்பனத்தை வியாக்கியானம் செய்து எல்லாரும் மறந்தவுடன் பிசாசு சொல்லுகிறா, இந்த சிறைதான் உனக்கு நாலாவது சுவர். இப்ப யோசேப்பு பார்க்கிறார், எப்பக்கத்திலும் சுவர்கள் சூழ்ந்திருக்கிறது, ஆனா சுவர்களின் நடுவில் ஒரு தரிசனம் உள்ளவன் இருக்கிறான். சுவர்களின் நடுவில் ஒரு தரிசனம் உள்ளவன் இருக்கிறார். இன்றைக்கு நீங்க கேட்கிறீங்க, எங்க பார்த்தாலும் சுவர்கள், என் வீட்டில் ஒரு சுவர், என் வேலையில ஒரு சுவர், என்னுடைய ஜபாரையில சுவர், என்னுடைய ஊழியத்தில் ஒரு சுவர், என்னால நிம்மதியை ஊழியம் செய்ய முடியல, முற்றிலுமாய் சுவர்கள் சூழ்ந்திருக்கிறது. ஒரே ஒரு நம்பிக்கை, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இந்த நம்பிக்கையில் இந்த யோசேப்புக்கு கர்த்தர் மறுபடி தரிசனமாய் சொன்னார், யோசேப்பே பயப்படாதே, நான் உன்னை பார்த்து தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், நீ கனி தருகிற திராட்சை கொடி, இந்த சுவரின் மேல் உன் கொடி படரும். அர்த்தம் என்ன? எந்த சுவர் உன்னை தடுத்து நிறுத்தினதோ அந்த சுவரை நான் தகர்க்கவில்லை, மாறாய் அந்த சுவரின் நடுவில் உன் கொடியை நான் படர வைப்பேன். வெட்ட வெட்ட வளருகிற கொடியாய், வெட்ட வெட்ட வளருகிற கொடியாய் இந்த கொடியை இந்த சுவரின் மேல் படர வைப்பேன். நல்ல கையை தட்டி வாயை திறந்து பரலோக தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணலாம். நாம் சொல்லுகிறோம், எதற்கு இந்த சுவர் என்று கேட்டோமே, கர்த்தர் சொல்லுகிறார், ஏன் தெரியுமா இந்த சுவர்? உன் கொடியை தாங்கி பிடிப்பதற்கு, உன் கொடியை கம்பீரமாய் வளர வைப்பதற்கு, உன் கொடி படருவதற்கு இந்த சுவர்களை நான் அனுமதித்திருக்கிறேன், இந்த குழிகளை நான் அனுமதித்திருக்கிறேன், இந்த சத்துருக்களை நான் அனுமதித்திருக்கிறேன். இது ஒன்று முனை சேதப்படுத்துவது இல்லை. உன்னுடைய கொடி படரும், உன்னுடைய கொடி படரும். நல்ல கையை தட்டி வாயை திறந்து லிபகபகந்தன துடபலதியாஸ் வேற பெலதி அந்த நகபல பல துரல பலதி, கொடிகள் நிச்சயம் படரும். நாம் சொல்றோம், ஏன் இந்த சுவர் எனக்கு கர்த்தர் அனுமதித்தார், எனக்கு இந்த சுவர்கள் வேண்டாம், இது தவிடுபிடி ஆகட்டும் என்று நம்ப ஜெபிக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, தவிடுபிடி ஆகாது, இந்த சுவரை நானே உனக்கு அனுமதித்திருக்கிறேன். நாம் சொல்றோம், எனக்கு இந்த எரிகிற அக்கினி ஜுவாலை வேண்டாம், இந்த எரிகிற அக்கினி ஜுவாலைகளுக்கு எங்களை தப்புவியோ. கர்த்தர் சொல்ற, இல்ல, உனக்கு எரிகிற அக்கினி ஜுவாலை இருக்கும். ஏன் தெரியுமா? நாளின் சாயல் ஒருவர் உலாவுவதை ராஜாக்கள் கண்டு பிரம்மி படைந்து, சாத்ராக்கின் தேவன் மெய் தேவன் என்று உலகமெல்லாம் பிரசித்தி பெற்றவராய் மாறத்தக்கதாய் உனக்கு நான் வேண்டும் என்ற அக்கினியை அனுமதித்திருக்கிறேன். நாம் சொல்ற, எனக்கு சிங்க கெபிகள் வேணா, கர்த்தர் சொல்ற வேணும். ஏன்னா அந்த சிங்க கெபியில் யூத ராஜ சிங்கம் ஒருவர் இருக்கிறார், தானியேலின் தேவன் மெய்யான தேவன் என்று ராஜாக்கள் பேசப்படுவதற்காகவே கர்த்தர் சிங்க கெபிகளை அனுமதித்திருக்கிறார். நாம் சொல்லுகிறோம், எனக்கு சத்துருக்கள் வேண்டாம், ஆனா கர்த்தர் சொன்னாரு, உனக்கு சத்துருக்கள் வேணும். ஏன் தெரியுமா? உன் சத்துருக்கள் நடுவில் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி சத்துருடைய கண்களுக்கு முன்பதாய் உன்னை அபிஷேகம் செய்து, அந்த அபிஷேகம் தாடி வழியில நனைந்து வஸ்திரம் எல்லாம் நிறைத்து ஒரு ராஜரீக அபிஷேகத்தை தந்து சிங்காசனத்தில் அமர பண்ணி, போ, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமர பண்ணுவதற்கு உனக்கு சத்துருக்கள் தேவை, உனக்கு சத்துருக்கள் தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்கள், அப்போ ஏன் இது கர்த்தர் அனுமதிக்கிறார்? ஏன் இந்த வேலை இல்லாத ஒரு வேதனை, ஏன் எனக்கு ஏன் இப்படி கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றால், அனுமதிப்பதெல்லாம் கொஞ்ச காலத்திற்காக. ஏனென்றால் ஒரு பெரிய மகிமை வருவதற்காகவே கர்த்தர் சிலதை வேண்டும் என்றே நமக்கு அனுமதித்திருக்கிறார். இந்த கொடிகள் இந்த சுவரின் மேல நிச்சயம் படரும். ஹல்லேலூயா. கவனிங்கள், அப்ப ஏன் அந்த வசனத்தை ஜெபத்தோடு கவனித்து பாருங்கள்.
தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அது காத்திரு. அது நிச்சயம் வரும். அது தாமதிப்பதில்லை. அல்லேலூயா. அது ஒரே வசனத்தில் ஆவியானவர் 2 எழுதி வைத்திருக்கிறார். என்ன? அது தாமதித்தாலும் காத்திரு, அது தாமதிப்பதில்லை. எல்லாரும் சொல்லுங்க, தாமதித்தாலும் காத்திரு, அது தாமதிப்பது இல்லை. ஜெபத்தோடு கவனிங்கள். அப்போ ஏன் ஆண்டவர் ஒரு கூட்டத்திற்கு தாமதிக்கிறார், ஒரு கூட்டத்திற்கு வேகமாய் செயல்படுகிறார்? நாம் ஆராதிக்கின்ற தேவன் ஒரு கூட்டத்திற்கு உடனே பதில் தருகிறார், ஒரு கூட்டத்திற்கு வேண்டுமென்றே தாமதிக்கிறார். நாம் ஆராதிக்கின்ற தேவன் ஒரு கூட்டத்திற்கு ஜெபிச்சவுடன் அற்புத சுகத்தை தேவன் தருகிறார். ஒரு கூட்டத்திற்கு எத்தனை நாள் உபவாசம் இருந்தாலும் அந்த சுகம் கிடைக்காமல் இருக்கிறது. ஒரு கூட்டத்திற்கு உடனே பதில், ஒரு கூட்டத்திற்கு வேண்டும் என்று தாமதம். ஏன்? ஆண்டவர் ஒரு கூட்டத்திற்கு உடனே பதில் தருகிறவர். ஏன் ஒரு கூட்டத்தை வேண்டும் என்று தாமதிக்கிறார்? ஜெபத்தோடு கவனிங்கள். இயேசு மலை மேல் இறங்கி வந்த பொழுது குஷ்டரோகி சொல்லுகிறார், ஓ என்னை சுகமாக்க உம்மால் ஆகும், உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்க ஆகும் என்ற பொழுது இயேசு தம்முடைய கரத்தை நீட்டி எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். சத்திய வேதம் உரைக்கிறது, உடனே அவன் குஷ்டரோகம் மாறி சுகம் அடைந்தான். ஹல்லேலூயா. ஒரு குருடன், பர்தமைய குருடன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கதறும் பொழுது இயேசு திரும்பி அவனை அழைத்து கொண்டு வர சொன்னார். உடனே வேதம் உரைக்கிறது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே அவனுடைய கண்கள் தெளிவடைந்து சுகம் அடைந்தான். அல்லேலூயா. 38 வருடமாய் ஒருவன் பெதஸ்தா குளத்தண்ணில படுத்து இயேசு சொன்னார், சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆம், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடை என்றவுடன் சத்திய வேதம் உரைக்கிறது, உடனே அவன் சுகம் அடைந்து நடந்தான். 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவரை தொட்டால் சுகம் என்று யாருக்கும் தெரியாமல் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட முற்படும் பொழுது வஸ்திரத்தை தொட்டால் சத்திய வேதம் உரைக்கிறது, உடனே அவரிடத்தில் வல்லமை புறப்பட்டது. உடனே அவள் சுகம் அடைந்தாள். ஜெபத்தோடு கவனிங்கள். எவ்விரு மகள் யார் என்று தெரியாது. எவ்விரு ஜெபிக்கிறதை அறிந்த இயேசு நேராக அவருடைய வீட்டுக்கு போனார். கையை பிடிச்சு தலி துகுமை என்றவுடன் மரித்த பிரேதம் உயிரோடு எழும்பினது. உடனே இயேசு அற்புதம் செய்தார். நாயின் ஊரின் விதவை யார் என்று தெரியாது. இவருடைய கண்ணீரை கண்ட இயேசு அந்த பாடையை தொட்டு, வாலிபனே எழுந்திரு என்றவுடன் மரித்த பிரேதம் உயிரோடு எழுந்தது என்று வேதம் உரைக்கிறது. கவனிங்கள். யார் என்று தெரியாத ஒவ்வொருவருக்கும் இயேசு உடனே பதில் தந்தார். அல்லேலூயா. யார் என்று தெரியாத ஒவ்வொருவருக்கும் இயேசு உடனே, சொல்லுங்க அந்த வார்த்தையை சொல்லுங்க, உடனே. சத்தமா சொல்லுங்க, உடனே. இப்ப இது எல்லாம் மனதில் வைத்த மார்த்தாள் மரியாள் ஜெபிக்கிறார். நீங்க வீட்டுல போய் வாசிங்க, எனக்கு நேரம் இல்லை. நீங்க யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த லாசரு வியாதியா இருக்கிறதாக கேள்விப்பட்ட பொழுது இந்த மார்த்தாளும் மரியாளும் இயேசுவுக்கு ஒரு தூது அனுப்புகிறார். ஆண்டவரே, நீர் நேசித்த லாசரு வியாதியா இருக்கிறார். மார்த்தாள் மரியாள் நினைத்தா, யார் என்று தெரியாதவருக்கு இயேசு உடனே பதில் தந்தது போல இந்த வார்த்தை வெளிப்பட்டவுடன் அங்கே இருந்து ஒரே வார்த்தை சொன்னால், என் சகோதரு, என்னுடைய லாசரு அவன் சுகம் அடைவான் என்ற நம்பிக்கையோடு தூது அனுப்பும் பொழுது வேதம் உரைக்கிறது. 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் தெளிவாய் உரைக்கிறது, இயேசு வேண்டும் என்று பின்னும் 2 நாள் தாமதம் செய்தார். அல்லேலூயா. கவனிங்கள். அப்ப யார் என்று தெரியாத ஒவ்வொருவருக்கும் இயேசு எப்படி பதில் தந்தார்? உடனே. சொல்லுங்க, எப்படி? உடனே. கண்ணீர் வடித்தா உடனே பதில், கதறி அழுதா உடனே பதில், ஐயர் என்று கூப்பிட்டால் உடனே பதில், தாவீதின் குமாரன் என்றால் உடனே பதில், வேதனை பட்டால் உடனே பதில், அவரை தொட்டால் உடனே பதில், உமக்கு சித்தமானால் உடனே பதில். யார் என்று தெரியாத ஒவ்வொருவருக்கும் உடனே உடனே பதில் தந்தவர். அதிகமாய் நேசித்த லாசரு, தேவனோடு சஞ்சரித்த லாசரு, தேவனுக்கை காத்திருந்த லாசரு, தேவனை அதிகமாய் தேடின லாசரு வியாதி இருக்கிறதாக கேள்விப்பட்ட பொழுது இயேசு ஏன் தாமதம் செய்தார்? நமக்கு ஒரு கேள்வி. என்ன கேள்வி? மற்றவங்களுக்கெல்லாம் உடனே நடக்குது பாஸ்டர், ஆனா ஜெபிக்கிற எனக்கு ஏன் வேண்டும் என்று கர்த்தர் தாமதிக்கிறார்?
யார் என்று தெரியாத ஒவ்வொருவருக்கும் உடனே பதில் நடக்கிறது. போன வாரம் தான் சபைக்கு வந்தாங்க, இயேசு அவரை ஏற்றுக்கொண்டார்கள், உடனே ரட்சிக்கப்பட்டார்கள். அடுத்த வாரம் அவங்களுடைய குடும்பமாய் சபைக்கு வந்து சொல்லுகிறார்கள், நானும் என் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டோம். இப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது, 20 வருடமாய் சபையில் ஆராதிக்கிறோமே, எனக்கு ஏன் கர்த்தர் வேண்டும் என்று தாமதிக்கிறார்? ஜெபத்தோடு கவனிங்கள். யார் என்று தெரியாத ஒவ்வொருவருக்கும் இயேசு உடனே பதில் தரும் பொழுது வேண்டும் என்றே தேவனை ஆராதிக்கிற தேடுகிற தேவ ஜனங்களுக்கு ஏன் ஆண்டவர் தாமதிக்கிறார்? எனக்கு சமயமில்லை, வேகமாய் வாசிக்கலாம். யோவான் 21 அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். யோவான் 21 அதனுடைய 17. மூன்றாந்தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாந்தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அல்லேலூயா. இந்த வேத வார்த்தை எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வேத பகுதி. கவனிங்கள். இயேசு உயிரோடு எழுந்தவுடன் தம்முடைய சீசர்களை பார்க்க ஆசையாய் புறப்படுகிறார். ஆசையை புறப்பட்ட பொழுது சீசர்கள் படவில் மீன்களை பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு கேட்டார், பிள்ளைகளே, நான் புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்று கேட்டார். அதற்கு அவருடைய பதில் என்ன? ஒன்றுமில்லை. சொல்லுங்க, என்னது? ஒன்றுமில்லை. ஜெபத்தோடு கவனிங்கள். இயேசு கேட்டார், 3 வருஷம் கூட இருந்தீங்களே, கிருபைகளை தந்தேனே, வரங்களை தந்தேனே, அதிகாரத்தை தந்தேனே, பிசாசுகளை துரத்துகிற வல்லமையை தந்தேனே, இப்பொழுது நான் சந்தோஷப்பட ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்று கேட்டால் அதற்கு பதில், எங்களிடத்தில் ஒன்றுமில்லை. இன்றைக்கு ஒருவேளை இந்த 21 நாள் உபவாசத்தில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் ஒருவேளை இயேசு நம்முடைய நடுவில் நின்று இப்படி ஒரு கேள்வி கேட்டால் நம்முடைய பதில் என்ன? நான் சந்தோஷப்படுவதற்கு ஏதாகிலும் உன்னிடத்தில் உண்டா? உன்னை குறித்து பெருமைப்படுவதற்கு ஏதாகிலும் உன்னிடத்தில் உண்டா என்று ஒரு கேள்வி எழுப்பினால் இன்றைக்கும் நமக்கும் அதே பதில்தான், ஒன்றுமில்லை. அப்போது இயேசு சொன்னார், உன் வலையை வலது பக்கம் போடு என்றவுடன் வலை கிழியத்தக்கதான மீன்கள். இதை கண்ட யோவான் பேதுருவை கண்டு சொல்லுகிறார், இவர் இயேசு என்றவுடன் பேதுரு அவர் தண்ணீரில் குதித்து நேரா இயேசுவிடத்தில் போக தொடங்கினார். சீசர்கள் எல்லாரும் வந்து அமர்ந்தார்கள். இப்ப ஜெபத்தோடு கவனிங்கள். இயேசு கேட்டார், நான் புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா என்று கேட்டார். ஆனால் கவனிங்கள், சீசர்கள் தருவதற்கு முன்பதாகவே இயேசு ஆட்டோமேட்டிக்காய் இயேசு முன்பதாகவே அப்பத்தையும் பொரித்த மீனையும் பொரித்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் வந்த மாத்திரத்தில் இயேசு சொல்லாம சொல்லுகிறார், நான் உன்கிட்ட கேட்பேன், நான் புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் இருக்கான்னு கேட்பேன், ஆனா எனக்கு ஒரு கேரக்டர் இருக்கிறது, நீ தருவதற்கு முன்னாடி நான் உனக்கு தருகிறேன், இந்த அப்பத்தையும் மீனையும் சாப்பிடு என்று அவர்கள் வருவதற்கு முன்பதாக ஏற்கனவே அவர்களுக்கான ஆகாரத்தை தேவன் ஆயத்தப்படுத்தினார். அல்லேலூயா. இன்றைக்கு அவர் கேட்பாரு, 1 மணி நேரம் ஜெபத்திற்கு நேரம் தருவி என்று கேட்பாரு. நீங்கள் தருவதற்கு முன்பதாகவே உங்க ஜெபறையில் அவர் உலாவுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கவனிங்கள். அப்ப அந்த சமயத்தில் தான் இயேசு பேதுருவை பார்த்து கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? சொல்லுங்க, நீ என்னை. அதற்கு பேதுரு சொன்னான், ஆம் ஆண்டவரே, இவர்கள் எல்லாரை விட நான் உம்மை அதிகமாய் நேசிக்கிறேன். அப்ப இயேசு சொன்னார், நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அல்லேலூயா. இப்ப ஜெபத்தோடு கவனிங்க, நான் வேகமாய் போகிறேன், கவனிங்கள். இப்ப பேதுரு என்றால் நம்முடைய மனநிலைமையில வருகிறவன் யார் என்றால், ஒரு நாள் இந்த இயேசு அவர் இருக்கும் பொழுது இந்த இயேசுவை கண்டு சொன்னான், நீரேயானால் நான் ஜலத்தின் மேல நடக்க கட்டளையிடும் என்ற பொழுது இந்த பேதுரு ஜலத்தின் மேல நடந்தது உண்மை. ஆனா கொந்தளிப்பை கண்டு பயந்து சந்தேகப்பட்டு தண்ணீருக்குள் மூழ்கினவன். அல்லேலூயா. பேதுரு யார் என்று கேட்டால், ஒன்று சந்தேகப்பட்டவன். சொல்லுங்க, பேதுரு யாரு? சத்தமா சொல்லுங்க, பேதுரு யாரு? சந்தேகப்பட்டவன். இரண்டாவது பேதுரு யார் என்று கேட்டார். இயேசு தம்முடைய சீசரை அழைத்து சொன்னார், நான் சிலுவை சுமருவேன், என்னை மனுஷ கரத்தில் ஒப்பு கொடுப்பார்கள், என்னை சிலுவையில் அறைவார்கள், நான் மரிப்பேன், ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுவேன் என்று இயேசு தம்முடைய சீசர்களுக்கு சொல்லும் பொழுது இதை கேட்டுக் கொண்டிருந்த பேதுரு இயேசுவை தண்ணி அழைத்து கொண்டு போய் சொல்லுகிறார், நீ சிலுவை சுமர கூடாது என்று இயேசுவை கண்டிக்க தொடங்கினான். சொல்லுங்க, இயேசுவை. அர்த்தம் என்ன? இரண்டாவது பேதுரு யார் என்றால், தேவ திட்டத்தை தடுத்தவன். சொல்லுங்க, தேவ திட்டத்தை
சத்தமா சொல்லுங்க, தேவ திட்டத்தை தடுத்தவன். மூன்றாவது யார் இந்த பேதுரு என்றால், பேதுரு நெருப்பின் நடுவில் குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சாதாரண ஸ்திரீ வந்து கேட்கிறார், நீயும் இயேசுவோடு இருந்தவன் தானே? அதற்கு பேதுருவின் பதில் என்ன? இயேசுவா? அவர் யார் என்று தெரியாது என்று இயேசுவை மறுதலித்து சபித்தவன் பேதுரு. சொல்லுங்க இயேசுவை. சத்தமா சொல்லுங்க இயேசுவை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பேதுரு யார் என்றால் நம்ம கண்ணை மூடி சொல்லுவோம், ஒன்று அவன் சந்தேகப்பட்டவன், இரண்டாவது அவன் தேவ திட்டத்தை தடுத்தவன், மூன்றாவது அவன் இயேசுவை மறுதலித்து சபித்தவன். இப்படி பேதுரு மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை சொல்ல முடியும். இப்ப இந்த பேதுருவை பார்த்து தான் இயேசு கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயா? சந்தேகப்பட்டவனை பார்த்து கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயா? இயேசுவை சபித்தவனை பார்த்து கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயா? தேவ திட்டத்தை தடுத்தவனை பார்த்து கேட்டார், நீ என்னை இன்னும் நேசிக்கிறாயா? அதற்கு பேதுரு சொன்னான், ஆம், இவர்கள் எல்லாரை விட அதிகமாய் உம்மை நான் நேசிக்கிறேன். அப்ப இயேசு சொன்னார், ஒன்று, நீ என்னை நேசிக்கிறது உண்மை என்றால் நான் சொல்லுகிறேன், நீ என் ஆடுகளை மேய்ப்பாய். இரண்டாவது, நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாய், நீ கேபாய் எனப்படுவாய். நாலாவது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஐந்தாவது, பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்ளாது. ஆறாவது, பரலோக திறவுகோலை நான் உனக்கு தருவேன். ஏழாவது, எந்த யூதர்கள் நடுவில் நீ என்ன மறுதலித்தாயோ அதை யூத ஜனங்களுக்கு நான் உன்னை அப்போஸ்தலனாக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஜெபத்தோடு கவனிங்கள். இப்ப எல்லாருக்கும் முன்பதாக இந்த பேதுருவை அழைத்து கர்த்தர் சொன்னார், நீ என் ஆடுகளை மேய்ப்ப, நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்ப. மறுபடி சொல்லுகிறேன், கவனிங்கள். சந்தேகப்பட்டவனை பார்த்து சொன்னார், நீ என் ஆடுகளை மேய்ப்ப, நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்ப. தேவ திட்டத்தை தடுத்தவனை பார்த்து சொன்னார், நீ என் ஆடுகளை மேய்ப்ப, நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்ப. ஓ தேவனை சபித்தவனை பார்த்து சொன்னார், நீ கேபாய் எனப்படுவ. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், எந்த பாதாளம் உன்னை மேற்கொள்ளாது. பரலோக திறவுகோலை நான் உனக்கு தருவேன், உன்னை இந்த இடத்தில் அப்போஸ்தலனாய் வைப்பேன். இப்படி பல வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் பேதுருவுக்கு தந்தார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த வார்த்தை எல்லாம் வெளிப்பட்டவுடன் பக்கத்தில் இருக்கிற சீசர்களுக்கு கேள்வி வருமா வராதா? ஆண்டவரே, இவனுக்கு இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் தர இவனுக்கு என்ன தகுதி இருக்கு? ஆடுகளை மேய்க்க இவனுக்கு என்ன தகுதி? ஆட்டுக்குட்டியை மேய்க்க என்ன தகுதி? இவன் கேபாய் எனப்பட என்ன தகுதி? இந்த கல்லின் மேல் சபையை கட்ட என்ன தகுதி? பரலோக திறவுகோலை சொந்தமாக்க என்ன தகுதி? இவன் அப்போஸ்தலனாக என்ன தகுதி? இந்த பேதுரு யார் என்று தெரியாதா? இவன் சந்தேகப்பட்டவன், இவன் தேவ திட்டத்தை தடுத்தவன், இவன் இயேசுவை மறுதலித்தவன், இவன் இயேசுவை சபித்தவன். இப்ப எல்லாருக்குள்ள ஒரு கேள்வி வருது, இவனை பெரியவனாக்குற இவனுக்கு என்ன தகுதி? இன்றைக்கு இந்த சமுதாயம் நம்மை பார்த்து இப்படிதான் கேட்கிறது, இவன் ப்ரமோஷன் வர இவனுக்கு என்ன தகுதி? இவர்கள் கார்ல போக என்ன தகுதி? இவர்கள் இந்த பேங்க்ல சொந்த வீடு வைக்க என்ன தகுதி? இன்றைக்கு சொந்தங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம், இவர்கள் பிள்ளை பெரிய ஸ்கூல்ல படிக்க இவர்களுக்கு என்ன தகுதி? இவருடைய பிள்ளை பெரிய நபராய் வாழ இவர்களுக்கு என்ன தகுதி? இந்த இலங்காங்கா பகுதிகளில் கர்த்தர் இவ்வளவு சபை ஆசீர்வதிக்க என்ன தகுதி? இப்ப வெளியே இருக்கிறவங்களுக்கு கேள்வி வருது, இவன் யார் என்று எனக்கு தெரியாதா? லீமா நதூராலா இந்த உலகம் கேட்கிறது, இவனுக்கு என்ன தகுதி? இவனுக்கு என்ன தகுதி? இவனுக்கு என்ன தகுதி? பிரேம், உன்னை பார்த்து இந்த உலகம் கேட்கிறது, இவனுக்கு என்ன தகுதி? இந்த வேளையில கனத்தை பெறுவதற்கு என்ன தகுதி? இன்றைக்கு சமுதாயம், பட்டணம், சொந்தங்கள், மனிதர்கள் எல்லாரும் கேள்வி கேட்கிறார்கள், இவன் பெரிய நபரை வாழ என்ன தகுதி? பெரிய ஊழியத்தை செய்ய என்ன தகுதி? தரிசனம் வர என்ன தகுதி? இவன் யார் என்று எனக்கு தெரியாதா? இவன் சந்தேகப்பட்டவன், சபித்தவன், தேவ திட்டத்தை உடைத்தவன். இன்றைக்கு இந்த உலகம் நம்ம இப்படிதான் பார்க்குது, இவன் யார் என்று எனக்கு தெரியாதா? இந்த குடும்பம் யார் என்று எனக்கு தெரியாதா? உங்க அப்பா அம்மா யார் என்று எனக்கு தெரியாதா? இந்த குடும்பம் குடிகாரன் குடும்பம் என்று எனக்கு தெரியாதா? இவங்களுக்கு ஜெபிக்க கூட தெரியாது என்று எனக்கு தெரியுமே. இவங்க பணத்தில் கஷ்டப்பட்டவங்க ஆச்சே, இவங்க கடன் அகப்பட்டவங்களாச்சே. ஆனா இவங்களை நம்பியே கர்த்தர் பெரிய பெரிய வாக்குத்தத்தத்தை தருகிறார். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதி மாவான் என்று கர்த்தர் ஏன் வாக்குத்தத்தம் தருகிறார்? இன்னைக்கு சில பேருக்கு புரியல,
ஏன் கர்த்தர் இவ்வளவு இந்த தேவ ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார் என்று சில பேர் கேள்வி எழுப்பும் பொழுது இயேசு அதற்கு என்ன தெரியுமா பதில் சொல்றார்? கவனிங்கள், பேதுருவை இவ்வளவு தரிசனம் தருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ சந்தேகப்பட்டதை பார்த்த, நீ மறுதலித்ததை பார்த்த, ஒரு நாள் சண்டைக்கு கட்டடிச்சதை நீ பார்த்த, ஒரே ஒரு நாள் இவன் கூட்டத்துக்கு வராம இருக்கதை நீ பார்த்த. ஆனா நான் என்ன தெரியுமா பார்த்தேன்? படவு முழுவதும் மீன்கள் இருக்கும் பொழுது பேதுருவே என்னை பின்பற்றி வா என்றவுடன் படவையும் மீனையும் குடும்பத்தை எல்லாவற்றையும் விட்டு என் பின்னே வரும் பொழுது அவன் என் மேல வைத்திருக்கிற வைராக்கியத்தை கண்டு நான் சொன்னேன், இவன் என் ஆடுகளை மேய்ப்பான், இவன் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பான். இயேசுவை சிலுவைக்கு நேராய் எல்லாரும் இழுத்து கொண்டு போகும் பொழுது எல்லாரும் வேடிக்கை பார்த்தார்கள். ஆனா இந்த பேதுருவால வேடிக்கை பார்க்க முடியல. உருவிய பட்டயத்தை எடுத்து அந்த மல்குஸ் என்கிற காதை வெட்டினா. கர்த்தர் பார்க்கிறார். எல்லாரும் வேடிக்கை பார்க்கும் பொழுது உன்னால வேடிக்கை பார்க்க முடியல, எல்லாரும் கண்டுக்காம இருக்கும் பொழுது உன்னால சும்மா இருக்க முடியல. பட்டயத்தை எடுத்தது காரணம், மல்குஸ் காதை வெட்டினதுக்கு காரணம், ஏதோ ஒரு இடத்தில் நீ என் மேல வைத்திருக்கிற அன்பை நான் பார்க்கிறேன், மறைமுகமா என்னை தேடின விதத்தை நான் பார்க்கிறேன். ஆகையால் நான் சொல்றேன், உன்னை குறித்து இந்த உலகம் 1000 சொல்லட்டும், ஆனா எனக்கு தெரியும் நீ எனக்காக வாழ்ந்தவன், நீ எனக்காக ஜீவித்தவன், நீ என் மேல் அன்பு பாராட்டினவன், நீ எனக்காக வைராக்கியமானவன். ஆகையால் நான் சொல்லுகிறேன், நீ என் ஆடுகளை மேய்ப்பாய், நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாய். கைகளை தட்டி வாயை திறந்து, கைகளை தட்டி வாய்களை திறந்து, ஆமா ஆமா ஆமா, நீங்கள் என்றைக்கோ செய்ததை மனதில் வைத்து இதோ வாக்குத்தத்தங்கள் வருகிறது, இதோ தரிசனங்கள் வருகிறது. நீங்கள் என்றைக்கோ செய்ததை மனதில் வைத்த தேவன் லிப கப கப துரலபா ரிபலபா துரலபா தியாஸ் வெடபலதி என்றைக்கோ செய்ததை மனதில் வைத்து இன்றைக்கு சபை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். என்றைக்கோ செய்ததை மனதில் வைத்து சபை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். நல்ல கையை தட்டி வாயை திறந்து கொஞ்ச நேரம் ஜெபிங்க பார்க்கலாம், ஜெபிங்க பார்க்கலாம். அன்றைக்கு வேலைக்கு போனவுடன் முதல் மாத சம்பளத்தை நீ சபைக்கு தந்ததை மனதில் வைத்து உனக்கு அவதான் ப்ரமோஷனை தந்தார், உனக்கு அவதான் ப்ரமோஷனை தந்தார். எல்லாரும் கைவிடுகிற நேரத்தில் இயேசுவுக்காக வாழுவேன் என்று சொன்ன இந்த வாலிபத்தை நீ தந்ததினால் இன்றைக்கு கர்த்தர் உன்னை பெரியவனாக்கி இருக்கிறார். வாடகை கட்ட முடியாத இந்த காலகட்டத்தில் கர்த்தர் உனக்கு சொந்த வீடை தருவதற்கு காரணம் இந்த வாலிபத்தை நீ எனக்கு தந்ததினால், உன்னுடைய கண்ணீரை நீ எனக்கு தந்ததினால். நான் உன்னை கைவிட்டேன் நினைக்காத, நான் உன்னை கைவிட்டேன் நினைக்காத. உலகம் 1000 சொல்லட்டும், நீ ஜெபிக்க தெரியலன்னு சொல்லட்டும், நீ தகுதி இல்லை என்று சொல்லட்டும், நீ தேவை இல்லை என்று சொல்லட்டும். ஆனா நான் சொல்றேன், நீதான் என் ஆடுகளை மேய்ப்ப, நீதான் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்ப, நீதான் கற்பாறை, நீதான் கேபா. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் விழுவான், இது மோதுகிறத நசுங்கப்படும். நீ பெரியவன், நீ பெரியவன். இதோ சில பேர் மேல் அந்த வாக்குத்தத்தத்தின் மகிமை, அந்த வாக்குத்தத்தத்தின் மகிமை ஃபயர் லார்ட் சில பேர் மேல இறங்கி வருகிறது நான் பார்க்கிறேன், சில பேர் மேல இறங்கி வருகிறது நான் பார்க்கிறேன். நீ செய்ததை கர்த்தர் மனதில் வைத்து இப்பொழுதே ஒரு தேவ மகிமை, இப்பொழுதே ஒரு தெய்வீக மகிமை. ரிப கப கபட ஜபட ரிசபட லதியா, நீ செய்ததை கர்த்தர் மனதில் வைத்திருக்கிறார், நீ தாகித்ததை கர்த்தர் மனதில் வைத்திருக்கிறார். இதோ வாக்குத்தத்தங்கள், தரிசனங்கள் ரைட் நவ. சில பேர் மேல வாக்குத்தத்தம் இறங்குகிறது, சில பேர் மேல தரிசனம் இறங்குகிறது. ரிப கப கப தாபாரா ரிபல பல பல துரல பலதி. ஜெபிங்க 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 ஜெபிங்க. நீ செய்ததை நான் மனதில் வைத்திருக்கிறேன், நீ செய்ததை மனதில் வைத்திருக்கிறேன். ஆகையால் தான் உன்னை மறுபடியும் கர்த்தர் உயர்த்துகிறார். ரிப கப கபட சபட ரிபல பல பல துரபல பலதி ரிபல பல பல துரல பலதியா. உபவாசம் இருந்தது எனக்கு தெரியும், நீ தியாகம் பண்ணது எனக்கு தெரியும், நீ ஜெபித்தது எனக்கு தெரியும், முழங்கால நின்றது எனக்கு தெரியும், மனிதன் அவமானமாய் பார்க்கும் பொழுது நீ என்னை பாராட்டினது எனக்கு தெரியும். ஆகையால் உன்னை தேடி நான் வந்து சொல்றேன், நீ என் ஆடுகளை மேய்ப்ப, நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்ப, நீ என் ஆடுகளை மேய்ப்ப, நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்ப. ரிப கப கப தபாரா ரிபல துரலப லதுஸ் மனமே. ஜெபிங்க 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 ஜெபிங்க. ஒரு சில பேர் மேல் வாக்குத்தத்தங்கள் இறங்குகிற நேரம், தரிசனங்கள் இறங்குகிற நேரம், கர்த்தர் வேறு பிரிக்கிற நேரம். 1000 சொல்லட்டும், உலகம் 1000 சொல்லட்டும், உனக்கு இந்த வேலை கூட தெரியலையே, உனக்கு இந்த படிப்பு கூட ஏறலையே, உனக்கு இந்த நாலேஜ் கூட இல்லையே, நீ எல்லாம் இந்த வேலைக்கு வந்தது பிரயோஜனம் இல்லை, நீ தகுதி இல்லை, நீ தகுதி இல்லை என்று 1000 சொல்லட்டும். கர்த்தர் சொன்னார், ஆடுகளை மேய்க்க நீதான் தகுதி,
ஆட்டுக்குட்டியை மேய்க்க நீதான் தகுதி, அந்த கம்பெனியில இருக்க நீதான் தகுதி. உன்னை இதே பட்டணத்தில் நான் பெரியவனாக்குவேன். ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா? உன் வாலிபத்தை நீ எனக்கு தந்தத நான் நினைவு கூர்ந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் ஒன்றை கூட மறக்கவில்லை. நீ கண்ணீர் வடித்ததை நான் சேர்த்து வைக்கிறேன், நீ கதறினதை நான் சேர்த்து வைக்கிறேன். மனதில் வைத்து மனதில் வைத்து மனதில் வைத்து பேதுருவை ஆசீர்வதித்த தேவன் இந்த 16வது நாளில் சில பேரை மனதில் வைத்து ஆசீர்வதிக்க வந்திருக்கிறீர், ஆசீர்வதிக்க வந்திருக்கிறீர். சில பேர் மேல தேவ கை, தேவ கை. என் கண்கள் திறக்கப்படுகிறது, என் கண்கள் திறக்கப்படுகிறது. சில பேர் மேல தெய்வத்தின் கை, சில பேர் மேல தெய்வத்தின் கை. உன் விலைக்கரையத்தை அறிந்து அவனுடைய கை உன்னை தொடுகிறது. ஆண்டுடைய கை உங்க மேல இறங்கி வருகிறது, ஆண்டுடைய கை உங்களை தொடுகிறது. இதோ தீர்க்க தரிசன வரங்கள், சுகமாக்குற வரங்கள், ஆவிகளை பகுத்தறிகிற வரங்கள். இதோ மூன்றையும் ஒரு ரெயின்போவை போல், ரெயின்போவை போல கலரை நான் பார்க்கிறேன். இதோ மூன்றையும் கர்த்தர் செயல்படுத்துகிறார். இதோ ஜாதிகளை நடுங்க வைக்கிற வார்த்தைகள் புறப்படுகிறது. பிதாக்கள் நடுவில் அமர்ந்து தெய்வத்தை சார்ந்து ஓடுகிற ஒரு மகத்தான ஊழியத்தை கர்த்தர் கைகளை தருகிறார். நல்ல கையை தட்டி வாயை திறந்து, நல்ல கையை தட்டி வாயை திறந்து கை இறங்கி வரட்டும், கை இறங்கி வரட்டும், கை இறங்கி வரட்டும். அநேகர் மேல் அந்த கை இறங்கி வரட்டும். ஓ நினைவு கூர்ந்து, நினைவு கூர்ந்து பேதுருவை ஆசீர்வதித்த தேவன். பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே இவன் 1000 சொல்றா, ஆனா உமக்கு தெரியும் இல்ல நான் உம்மை அதிகமாய் நேசிக்கிறேன். இயேசு சொன்னார், நீ என்ன நேசித்தது எனக்கு தெரியும், ஆனா ஏன் தெரியுமா கேட்கிற? இவன் எல்லாருடைய காது கேட்க சொல்லு. எல்லாவற்றை விட நான் இயேசுவை அதிகமாய் சொல்லு, சொல்லு. எல்லாருடைய காது கேட்க சொல்லு. இவர்களை விட நான் அதிகமாக இயேசுவை நேசிக்கிறேன். இந்த ஃபுல் காஸ்பல் சர்ச்சை விட நான் உம்மை அதிகமாய் நேசிக்கிறேன். எங்க பாஸ்டரை விட நான் உம்மை அதிகமாய் நேசிக்கிறேன். எங்க அப்பாவை விட, எங்க அம்மாவை விட, இந்த ஊழியத்தை விட நான் உம்மை அதிகம், இன்னும் அதிகம், இன்னும் அதிகம், இன்னும் அதிகம், இன்னும் அதிகம். எல்லாரும் சொல்லுங்களே, சொல்லுங்களே, சொல்லுங்களே. எல்லாரும் ஏழ்றி, ஏழ்றி, ஏழ்றி. நான் உம்மை அதிகமாய் நேசிக்கிறேன். லிபகபன துடபட தட பலதி, லிபகபகபட துரல பலதியா. இவர்கள் எல்லாரை விட, இவர்கள் எல்லாரை விட ரமன சபலபல ரோமன சபல தூசபலபா. சொல்லுங்க, இவர்கள் எல்லாரை விட. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இவர்கள் எல்லாரை விட. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்கள், இவர்கள் எல்லாரை விட. கர்த்தாவே, இன்னைக்கு மனுஷன் என்னை வெவ்வேறு கோணத்தில் பார்க்கிறா. சபைக்கு ஒழுங்கா வரலையே, ஒரு ஊழியத்துக்கு நல்லா வரலையே, ஞாயிற்றுக்கிழமை வராம போயிட்டானே, இந்த உபவாச நாளா வரலையே. ஆனா என் மனசு, எங்க மனசெல்லாம் சபையில இருக்குது உமக்கு தெரியுமே. என் மனசெல்லாம் நீங்க தானே நிறைஞ்சிருக்கிறீங்க. நீர் அறிவீர். சொல்லுங்க, நீர் அறிவீர். நான் உம்மை நேசிக்கிறதை நீர் அறிவீர். இதை கண்ட இயேசு சொன்னார், நான் அறிந்திருக்கிறேன், நீ என் ஆடுகளை மேய்ப்ப. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே. சொல்லுங்க, அன்பு கூறுவே, அன்பு கூறுவே, ஆராதிப்பே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை,
உன்னை பார்த்து உலகம் சொன்னதை நீ தேவனை நேசிக்கல, மறுதலிச்ச, நீ சபிக்கப்பட்டவன், சந்தேகப்பட்டவன், நீ எல்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சிட்டேன்ற உலகம் 1000 பேர் கை நீட்டி சொல்லும் பொழுது கர்த்தர் சொன்னார், இல்லை, நீ என்னை நேசிக்கிறத நான் அறிந்திருக்கிறேன். நீ என் ஆடை வைப்ப, நீ என் ஆட்டுக்குட்டியை வைப்ப, உனக்கு குறித்திருக்கிற நிச்சயம் நிறைவேறும். எத்தனை மனிதர் உனக்கு தடை செய்தாலும் நான் தடை செய்வது இல்லை. உன் மேல வைக்கப்பட்ட திட்டம் நிச்சயம் 100% நிறைவேறும். அல்லேலூயா. கவனிங்கள், எனக்கு நேரமில்லை, நான் வேகமாய் போகிறேன். அதே 21ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிங்கள். மார்பிலை சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அல்லேலூயா. இப்ப பின்னாடி வருகிற சீசன் யார் என்றால் யோவான். சொல்லுங்க யாரு, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க யாரு. யோவான் யார் என்று கேட்டால் 20ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்கள். பேதுரு திரும்பி பார்த்து, யோவான் யார் என்றால் 1, அவன் இயேசுவுக்கு அன்பானவன். சொல்லுங்க, இயேசுவுக்கு அன்பானவன். அடுத்து ராபோஜனம் பண்ணுகையில் 2வது யோவான் யாரு, இரவும் பகலும் இயேசுவின் மார்பில் சாய்ந்தவன். சொல்லுங்க, இயேசுவின் மார்பில் சாய்ந்தவன். 3வது, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்ட சீசன். அர்த்தம் என்ன? எல்லாரும் அமைதியாய் வேடிக்கை பார்க்கும் பொழுது இவனால வேடிக்கை பார்க்காமல் கேட்கிறார், உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார்? அர்த்தம் வைராக்கியமான சீசன். சொல்லுங்க யாரு இந்த யோவான் யார்? 3. மறுபடி சொல்லுங்க. 1, அவன் இயேசுவுக்கு அன்பானவன். 2வது, அவர் மார்பில் சாய்ந்தவன். 3வது, வைராக்கியமானவன். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. பேதுரு, யோவான் யாரு? அன்பானவன், மார்பில் சாய்ந்தவன், வைராக்கியமானவன். இப்ப பேதுரு யாரு? பேதுரு சந்தேகப்பட்டவன், தேவ திட்டத்தை தடுத்தவன், ஏசப்பாவை மறுதலித்து சபித்தவன். அல்லேலூயா. ஆமா, தம்பிமார்கள் 2 பேர் வாங்க, 2 பேர் வாங்க. ஆமா, வேகமா 2 பேர் வாங்க. ஆமா, போதும். இன்னொருத்தர் வாங்க. ஆமா, இங்க 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 பாக்குறீங்களா? ஆமா, இவர் யாருன்னா பேதுரு. சொல்லுங்க, இவர் யாரு? சத்தமா சொல்லுங்க. இவர் யாரு? யோவான். இவர் யாரு? இவருடைய கேரக்டர் என்னது? யோவானுடைய கேரக்டர் அன்பானவன், மார்பில் சாய்ந்தவர், வைராக்கியமான். சூப்பர். இவர் பேதுரு. இவருடைய கேரக்டர் என்னது? சந்தேகப்பட்டவர், தேவ திட்டத்தை தடுத்தவர், ஏசப்பாவை. பேதுரு இவரை கர்த்தர் ஒரு நாள் மலை மேல் இருக்கிற பட்டணமாய் ஆண்டவர் மாற்றுவாரா 2 பேரையும். அல்லேலூயா. இப்ப நான் மறுபடி சொல்றேன், இவர் பேதுரு. இவர் யாரு? யோவான். இப்போ இந்த 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 2 பேர்ல உங்க ஓட்டு யாருக்கு விழும்? யாருக்கு? ஏன்? அன்பானவர், மார்பில் சாய்ந்தவர், வைராக்கிய, இவர் தான். இப்ப இந்த பேதுருக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்னா, இவர் யாரு? சந்தேகப்பட்டவர். இப்ப இவருக்கு ஒரு டவுட் வருது. சந்தேகப்பட்ட எனக்கு கர்த்தர் ஆடுகளை மேய்க்கிற ஊழியம், ஆண்டவரை சபித்த எனக்கு ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கிற ஊழியம், ஏசப்பாவை மறுதலித்த எனக்கு கேபா என்கிற பெயர், சபையை கட்டக்கூடிய அதிகாரம், பாதாளத்தின் மேல ஜெயகம்பீரம், அப்போஸ்தலன் என்கிற அதிகாரம். இப்ப இவருக்கு ஒரு கேள்வி வருது. சந்தேகப்பட்ட எனக்கே கர்த்தர் இவ்வளவு தரார்னா, என்னை விட வைராக்கியமான, என்னை விட ஜெபிக்கிற, என்னை விட மார்பில் சாயிற. இப்ப இவருக்கு கேள்வி வருது, எனக்கே இவ்வளவுனா இவன் காரியம். அல்லேலூயா. ஒரு கியூரியாசிட்டி வரும் தானே, எனக்கே ஆண்டவர் இவ்வளவு தந்தா இவன் காரியம். அல்லேலூயா. இப்ப நான் கேட்கிறேன், இங்க பேதுருவுக்கு தந்த மாதிரி ஆண்டவர் யோவானுக்கு ஏதாவது சொன்னாரா? இவருக்கு சொன்ன மாதிரி இவருக்கு சொன்னாரா? ஒன்னே ஒன்று சொல்றாரு, இவன் உயிரோடு இருக்க எனக்கு செத்தவனா உனக்கு. அப்ப இவருக்கு சொன்ன மாதிரி இவருக்கு சொல்லல. கவனிங்கள், இந்த சம்பவத்தின்படி இந்த பேதுரு யார் என்றால் துன்மார்க்கன். சொல்லுங்க யாரு? இந்த சம்பவத்தின்படி இந்த யோவான் யார் என்றால் நீதிமான். சொல்லுங்க யாரு? அப்ப யாருக்கு கொடுக்கப்படுது? யாருக்கு கொடுக்கப்படவில்லை? தேங்க்யூ. போய் உட்காருங்க. அப்ப ஜபத்தோடு கவனிங்கள். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்னா, துன்மார்க்கனுக்கு கொடுக்கப்படும் பொழுது நீதிமான்களுக்கு தாமதமாகிறது ஏன்? இப்ப நமக்கு எல்லாருக்கும் கேள்வி, குடித்து
வெறித்திருக்கிறவனுடைய வீடு நல்லா இருக்கு பாஸ்டர், சபைக்கு வராதவனுடைய குடும்பம் நல்லா இருக்கிறான் பாஸ்டர், ஏசப்பாவை சபித்தவனுடைய குடும்பம் நல்லா இருக்கு பாஸ்டர், சபைக்கு எதிராய் மாறினவன் எல்லாம் நல்லா இருக்கிறான் பாஸ்டர். ஆனா இரவும் பகலும் ஜெபிக்கிற என்னை ஏன் கர்த்தர் தாமதிக்கிறார்? அவனையும் என்னை கம்பேர் பண்ணும் பொழுது அவனை விட நான் கொஞ்சம் கீழே தானே இருக்கிறேன். இப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது, அப்ப ஜெபிக்கிறவனு ஜெபிக்காதவனு ஒன்னா, ஆராதிக்கிறவன் ஆராதிக்காதவன் ஒன்னா, தெய்வனை தேடுகிறவனு தேடாதவனு ஒன்னா, சபையில உண்மையா இருக்கிறவனும் உலகத்தில் திரிகிறவனு ஒன்னா, கெட்ட வார்த்தைகளை பேசி உலகத்தில் வாழுகிறவனும் அந்நிய பாஷைகளை பேசி சபையில ஜீவிக்கிறவனு ஒன்னா. இப்ப நமக்கு ஒரு கேள்வி வருகிறது, அப்ப நானும் அவனும் ஒன்னா? ஜெபிக்கிறவனு ஜெபிக்காதவனுக்கு வித்தியாசம் இல்லையா? இருளுக்கும் வெளிச்சத்துக்கு வித்தியாசம் இல்லையா? சபையை சார்ந்திருக்கிற நானும் அவர்களும் ஒன்னா? ஓ, சபையில துன்மார்க்கமாய் ஜீவித்து பாவம் செய்து சினிமா பாடலை பாடி தெய்வத்தை ஆராதிக்கிற அந்த கூட்டமும் சத்தியத்தை சத்தியமாய் போதித்து ஆண்டவருக்காக 21 நாள் தேவ சன்னிதானத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற நானும் ஒன்னா? இப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது, அவர்களுக்கெல்லாம் உடனே நடக்கும் பொழுது எனக்கு ஏன் கர்த்தர் தாமதிக்கிறார்? இப்ப ஜெபத்தோடு கவனிங்க. இன்றைக்கு நமக்கும் அநேக கேள்விகள். என்ன, ஏன் ஆண்டவர் எனக்கு தாமதிக்கிறார்? நான் ஜெபிக்கிறத குறையில்லை, தேவனுக்கு தருவதில் குறைவில்லை, தேவனை தேடுவதில் குறையில்லை, வேதத்தை தியானிப்பதில் குறையில்லை, எல்லாம் உண்மை உத்தமத்தோடு செய்கிற, அதிகாலை எழுந்தவனே ஜெபிக்கிற, ராத்திரி தூங்கும்போது குடும்பமாய் ஜெபிக்கிற, என் பிள்ளைகள் போகும்போது கைகளை வைத்து நான் ஜெபிக்கிறேன், என்ன செய்தாலும் ஜெபத்தில் தான் ஆரம்பிக்கிறேன். என் ஆவிக்குரிய தகப்பன் இங்க பாஸ்டர், இவர்கள் அனுமதி இல்லாமல் ஒன்றையும் நான் செய்வதில்லை. இப்படி ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஓடுகிற எனக்கு ஏன் கர்த்தர் தாமதிக்கிறார்? அல்லேலூயா. கவனிங்கள், எனக்கு நேரம் இல்லை. இதே சம்பவம். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளை. மூத்தவன் தகப்பனோடு இருக்கிறான், இளையவன் தூர தேசத்துக்கு ஓடி விபச்சாரம் செய்து பாவம் செய்து ஆஸ்தியை அடித்து தகப்பன் மானத்தை கெடுத்தவன். இப்ப இளைய குமாரன் அப்பாவை தேடி வரும் பொழுது அப்பா தூரத்தில் அவனை கண்டு கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து வஸ்திரத்தை மோதிரத்தை பாதரட்சை தந்து பெரிய பெரிய கொளுத்த கன்றை அடிப்பித்து மேல கீதத்தை வாசித்து பெரிய திருவிழாவை போல கொண்டாடுகிறார். இதை வேலை செய்து தோட்டத்தில் வேலை செய்து முத்தகுமாரன் நேரா வீட்டுக்கு வந்தா மேல கீழே சத்தங்கள், கொளுத்த கன்று, வஸ்திர மோதிரம் பாதரட்சை. இவன் வேலைக்காரன் அழைத்து கேட்கிறார், யாருக்கு இந்த கொளுத்த கன்று, யாருக்கு இந்த மேல கீதங்கள், யாருக்கு இந்த வஸ்திரம்? வேலைக்காரன் சொல்லுகிறான், ஒருத்தன் பாவம் செஞ்சானே, ஒருத்தன் விபச்சாரம் செய்தானே, ஒருவன் மறுதளித்தானே, தகப்பன் மானத்தை கெடுத்தானே, ஆஸ்தி அழித்தானே, பன்றிகளை மேய்த்தானே, அவன் திரும்ப வந்ததினால் உன் தகப்பன் கொளுத்த கன்றையும் மேல கிடத்தி வாசிக்கிறார். இப்ப இதை தாங்க முடியாமல் மூத்த குமாரன் தகப்பன் வீட்டுக்கு போக மனமில்லாமல் கேட்கிறார். அப்ப நானும் அவனு ஒன்னா? லூக்கா 15:29-30. ஓ, அதற்கு மூத்த குமாரன், நான் ஒரு காலம் ஒரு நாளும் பாவம் செய்யாமல் உன்னை கற்பனையை மீறாதிருந்தும் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாகிலும் கொடுக்கவில்லை. ஆனால் வேசிகளோடு பாவம் செய்து ஆஸ்தி அளித்த இவன் வந்தவுடன் இவனுக்கு கொடுத்த கன்றை அடிப்பித்தீரு. இப்ப மூத்த குமாரன் கேள்வி கேட்கிறார், அப்ப நானும் அவனு ஒன்னா? பாவம் செஞ்ச அவனும் பாவம் இல்லாம வாழ்ந்த நானும் ஒன்னா? விபச்சாரம் செய்த அவனும் தகப்பனை பிரியப்படுத்த வாழ நினைச்ச நானும் ஒன்னா? இப்ப மூத்த குமாரன் கேட்கிறான், அவனுக்கு மேல கீத வாக்கியம் கொளுத்த கன்று அடிப்பிக்கும் பொழுது எனக்கு இதுவரைக்கும் ஒரு ஆட்டுக்குட்டியாகிலும் அடிக்கப்படவில்லை. அப்ப மூத்த குமாரன் கேட்கறது நியாயம் தானே? அங்க என்னன்னா, சபித்த பேதுருவுக்கு எல்லாமே தந்து வைராக்கியமான யோவானுக்கு ஒன்றும் தரல. இங்க என்னன்னா, விபச்சாரம் செய்த இளையவனுக்கு எல்லாமே தந்து மூத்த குமாரனுக்கு ஒன்றும் தரல. ஏன்? அடிக்கடி நாம் ஆராதிக்கின்ற தேவன் ஏன் பாவிகளுக்கு முதலிடம் தருகிறார்? பரிசுத்தமாய் வாழுகிற, வைராக்கியமாய் இருக்கிற, சபையை நேசிக்கிற, ஊழியத்தை தாங்குற, தசமபாகம் தருகிற, நேரத்தை தேவனுக்கு தருகிற, ராத்திரி பகலை மன்றாடுகிற நம் விஷயத்தில் ஏன் ஒருவர் தாமதம் செய்கிறார்? உலக மனிதன் படித்து முடித்தவுடன் வேலை கிடைக்கும் பொழுது ஆவிக்குரிய மனிதனுக்கு ஏன் கிடைக்காம இருக்கிறது? உலக மனிதன் திருமணமாய் கர்ப்பம் திறக்கும் பொழுது தேவ பிள்ளைகளுக்கு ஏன் அந்த கர்ப்பங்கள் தாமதமாகிறது? இப்ப நமக்கு ஒரு கேள்வி வருகிறது, ஏன் நாம் ஆராதிக்கின்றவர் ஜெபிக்கிறவர்களுக்கு வேண்டும் என்று தாமதிக்கிறார்? ஜெபத்தோடு கவனிங்கள். இதை கேட்ட தகப்பன் மூத்தவனை அழைத்து சொல்லுகிறார், இளையவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், இவன் காணாமற் போனான், இவன் திரும்பவும் காணப்பட்டான். இதற்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அப்பா மூத்த குமாரனை பார்த்து சொல்றாரு, இவன் இப்பதான் என்ன தேடி வந்திருக்கிறான். இப்பதான்
அப்பா சொல்லாம சொல்றாரு, இவ 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 என் பார்வையில் பலவீனன். சொல்லுங்க, இவன் பார்வையில் இவனை நான் நம்பல. இவ வந்த உடனே ஏன் தெரியுமா கொளுத்த கண்டு அடிச்ச? இவனுக்கு எதுவுமே தரலன்னா மறுபடி தூர தேசத்துக்கு போய் புறஜாதிகள் நடுவில் என் நாமத்தை இவன் தூசிப்பான். ஆகையால் இவன் பலவீனம் என்று தெரிந்த நான் இவன் வந்த உடனே ஏன் தெரியுமா கொளுத்த கண்டு அடிச்ச? இவனை தக்க வைக்கிறதற்காக. மறுபடி சொல்லுகிறேன், ஏன் கர்த்தர் ஒரு கூட்டத்திற்கு உடனே பதில் தருகிறார் என்றால் அவர்களை தக்க வைக்கிறதற்காக. விசுவாசம் பலன் வீலம் உள்ளவனை தக்க வைக்கிறதற்காக, ஜெபத்தில் குறை உள்ளவனை தக்க வைக்கிறதற்காக, சபையில ஒருவனை நிலைத்திருக்கிறதற்காக, தக்க வைக்கிறதற்காக ஒரு கூட்டத்திற்கு ஆண்டவர் உடனே பதில் தருகிறார். இப்ப மூத்த குமாரனை திரும்பி பார்த்து சொன்னார், உனக்கு நான் ஏன் தெரியுமா இன்னும் தராம இருக்கிற? எனக்கு தெரியும், நீ அவன மாதிரி பலவீனன் அல்ல, நீ பலவான். நீ சொல்லுவ, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தந்தால் ஆராதிக்கிறவன் அல்ல, தராதிருந்தாலும் ஆராதிக்கிறவன். எரிகிற அக்கினிக்கு தப்புவித்தா ஆராதிக்கிறவன் அல்ல, அவர் தப்புவித்தால் போனாலும் அவரை ஆராதிக்கிறவர். ஆகையால் அந்த தேவன் பார்க்கிறார், பலவீனனை உடனே பதில் தந்து பலவான்களை வேண்டும் என்று தாமதிக்கிறார். ஆண்டவருங்க ஜெபத்துக்கு பதில் தரலையா? ஆண்டவருங்க கண்ணீரை இன்னும் துடைக்கலையா? உங்க ஜெபத்துக்கு இன்னும் அவர் சரி செய்யலையா? அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் தேவ பார்வையில் பலவான்களாய் உருவாகி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பலவான், நீங்கள் பலவான். ஒருவர் உங்களை தான் நம்புகிறார், ஒருவர் உங்களை நம்புகிறபடியால் அவர் வேண்டும் என்றே தாமதிக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, இந்த சமுதாயத்துக்கு பொறுத்த மட்டும் யாருக்கு முதலிடம் என்றால் பலவீனம். சொல்லுங்க, யாருக்கு முதலிடம்? பலவீனம். இந்த பெங்களூர்ல இருந்து நீங்க ஒசூருக்கு பஸ் ஏறி பாருங்க, ஒரே ஒரு சீட்டு தான் காலியா இருக்கு. அந்த சீட்ல உட்கார்ந்த உடனே ஒரு வயதான பாட்டியம்மா நிக்க முடியாமல் தடுமாறும் பொழுது என் மனசாட்சி என்ன தெரியுமா சொல்லும்? எழுந்துரு, எழுந்துரு, அவங்கள உட்காருவே. ஏன் ஏன் நீ ஒசூர் அல்ல, நீ சேலம் வரைக்கும் கூட நின்னுட்டு போக முடியும், ஆனா இவர்கள் தாங்க முடியாது என்று பலவீனத்துக்கு முதலிடம் தருவோம். பலவீனங்கள் வேண்டும் என்று தாமதிக்கப்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க ஒருவேளை ஆட்டோ முன்னாடி போய் ஹாஸ்பிடலுக்கு போங்க என்று கேட்டு பாருங்க, 200 ரூபாய் வேணும் என்று கேட்பான். அந்த நிறை மாத கர்ப்பிணி ஆட்டோ முன்னாடி போய் நின்றாவன் சொல்லுவான், கர்ப்பிணிக்கு ஆட்டோ இலவசம். ஏன்? பலவீனத்திற்கு முதல் இடம். நீங்கள் ஹாஸ்பிடலுக்கு போய் எனக்கு ஃபீவர் என்று உள்ளார போய் பாருங்க, உங்களை நிக்க வைப்பா. ஆனா ஒருவன் விபத்து அடிபட்டு ஆம்புலன்ஸ்ல வந்தா அவங்க வீல் சேர்ல 4th ஃப்ளோர்ல கொண்டு போவாங்க. கேட்க முடியுமா? எனக்கு ஃபீவர், நானும் 4th ஃப்ளோர்ல வீல் சேர்ல கொண்டு போகன்னு கேட்க முடியாது. ஏன்? பலவீனத்திற்கு முதலிடம். அல்லேலூயா. கவனிங்கள், கவனிங்கள். ஒன்று சொல்லுகிறேன், நான் 8வது படிக்கும் போது எங்க வீட்டு பக்கத்துல எங்க ஆன்டி வீடு. எங்க ஆன்டி சூப்பரா தோசை சுடுவாங்க. ஒரு நாள் அவங்க தோசை சுடும் பொழுது நேரா அவங்க வீட்டுக்கு போய், ஆன்டி நான் வந்திருக்கிறேன் ஒரு அட்டண்டன்ஸ். எதற்கு இந்த அட்டண்டன்ஸ்னா? எனக்கு என்ன வேணும்? தோசை வேணும். எங்க ஆன்டி 3 தோசை சுட்டு சாம்பார் கிரேவி சட்னி வைத்து கிச்சனை விட்டு வெளியே வராங்க. எனக்கு பெரிய சந்தோஷம், என் டேபிள்ல தோசை வரப்போகுது. ஆனா ஏன் ஆன்டி ஏன் டேபிள வைக்காம அவங்க பையன் டேபிள வைக்காம நேரா போய் அங்கிள் டேபிள போய் வச்சுட்டாங்க. அப்ப எனக்கு ஒரு கேள்வி வருது, அப்ப என்ன விட உங்களுக்கு அங்கிள் முக்கியமா? என்ன கூட விடுங்க, உங்க பையன் இப்ப LKG படிக்கிறான். இந்த பிஞ்சு வயிறை விட அந்த தொப்பை வயிறு கேட்க தோணுமா தோணாதா? அப்ப ஆன்டி நான் முக்கியமா அங்கிள் முக்கியமா? யார் முக்கியம் சொல்லுங்க. இதுக்கப்புறம் அங்கிள் தான் முக்கியம் சொல்லுங்க. நீங்களும் உங்க தோசையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது எங்க ஆன்டி மேல இருந்து கீழே பார்த்தாங்க. உனக்கும் சுகர் வரட்டும், உனக்கும் 8 மணிக்கு 3 தோசை தர அப்படின்னாங்க. என்ன ஆன்டி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, அவர் சுகர் பேஷண்ட். 8 மணிக்கு 3 தோசை வரல, எண்ணெயில கடுகு வெடிக்கிறது போல வெடிச்சு எங்க அம்மா அன்னைக்கே கோமதியை கல்யாணம் பண்ண சொல்லிச்சு, போய் உண்ணம் பண்ண பாரு. ராத்திரி முழுவதும் திட்டிட்டே இருப்பாரு. ஆன்டி திரும்பி பார்த்தாங்க, நல்லா தானே இருக்கிற, ஆரோக்கியமா தான் இருக்கிற, உனக்கு 8 மணி இல்ல 9 மணிக்கு தருவேன், 10 மணிக்கு தருவேன். 10 மணிக்கு நாட்டுக்கோழி பிடிச்சி பிரியாணி பண்ணி 12 மணிக்கு தந்தாலும் இந்த வயிறு 12 மணிக்கு பிரியாணி சாப்பிடு ஜீரணம் பண்ணும் என்று எனக்கு தெரியும். ஆகையால் யாருக்கு முதல்ல தரணும், யாருக்கு 10 மணிக்கு தரணும் என்று எனக்கு தெரியும். ஒரு உலக மனிதனுக்கே இது தெரியும் என்றால் பரலோக தேவனும் இதேதான். யாரு பலவீனமோ அவர்களுக்கு முதலிடம், யாரு பலவானோ அவர்களுக்கு வேண்டும் என்றே தாமதிக்கிறார். ஆபிரகாமுக்கு ஏன் தாமதித்தார்? அவன் விசுவாசத்தில் வல்லவன்.
ஆகையால் கர்த்தர் தாமதித்தார். யோபுக்கு ஏன் தாமதித்தார்? அவன் நீதிமான், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகிறவன். ஆகையால் வேண்டுமென்றே தாமதித்தார். ஆண்டவர் உங்களுக்கு தாமதிக்கிறார் என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவர் உங்களை அதிகமாய் நம்புகிறார். நீங்கள் அவர் பார்வையில் பலவான்கள். அப்பா மூத்தவனை பார்த்து சொல்றாரு, அவனுக்கு ஒரே ஒரு கொளுத்த கன்று கேள்வி கேட்கிற. உண்மைதான், அவனுக்கு தந்தது ஒரே ஒரு கொளுத்த கன்று. ஆனா நீ எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறபடியால் உனக்கு ஒன்றல்ல, என்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் உனக்கு நான் தருகிறேன். கைகளை தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்தலாமா? இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நெருக்கம் வரும்போது கூட இருந்தீங்கல்ல, அவமானம் வரும்போது கூட இருந்தீங்கல்ல, இந்த கொரோனா காலகட்டத்தில் கூட இருந்தீங்கல்ல, வியாதி வரும்போது கூட இருந்தீங்கல்ல, இதை கண்ட பரலோக தேவன் சொல்லுகிறார், உண்மைதான், நீ என் கூட இருந்ததை நான் மறக்கல. உலக மனிதனுக்கு ஒரே ஒரு கொளுத்த கன்று. ஆனால் என்னை விட்டு பிரியாம இருக்கிற உன்னை பார்த்து நான் சொல்லுகிறேன், உனக்கு ஒன்னல்ல ரெண்டல்ல, என்னிடத்தில் இருக்கிற எல்லாம் உன்னுடையது. அர்த்தம் என்ன? என்ன முடியாதவைகள், கிரகிக்க முடியாதவைகள், பார்க்கிற எல்லாம் இதோ உனக்கு வரப்போகிறது, உனக்கு வரப்போகிறது. 2 நிமிடம் நல்ல கையை தட்ட இந்த வாக்குத்தத்தங்கள் இறங்குவதாக, இந்த வார்த்தைகள் கிரியை செய்வதாக. ஒவ்வொருடைய சிரசின் மேல் இந்த வார்த்தை கட்டவிழ்க்கிற. உனக்கு ஒன்னல்ல, உனக்கு ரெண்டல்ல, உனக்கு மூணல்ல, என்னவே முடியாத ஏதோ ஒரு மகிமையை உனக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிற தேவன் இதோ சீக்கிரம் தரப்போகிறார், இதோ சீக்கிரம் தரப்போகிறார். உன்னை அவர் கைவிடவில்லை, உன்னை அவர் கைவிடவில்லை. தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயம் வரும். இனி அது தாமதிப்பது இல்லை. இந்த 21 நாள் உபவாச ஜெபத்துக்கு முடிவு வருகிறது. இந்த முடிவில் ஒரு வார்த்தை, இனி நான் தாமதிப்பது இல்லை, ரட்சிப்பு தாமதிப்பது இல்லை, சுகம் தாமதிப்பது இல்லை, விடுதலை தாமதிப்பது இல்லை. உடனே 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 அவைகள் இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு கேள்வி வரும், சரிங்க, மூத்த குமாரனுக்கு தந்தாரு, அங்கே பேதுருவுக்கு தந்தவர் யாருக்கு தரல? யோவானுக்கு தரல. ஏன்னு கேட்டா, யோவானை பார்த்து இயேசு சொல்லிருக்கலாம், உன்னை பேதுரு போல தீர்க்கதரிசனம் சொல்லாம இருக்கலாம், உன்னை பேதுரு போல பேர் சொல்லி அழைக்காம இருக்கலாம். ஆனா இந்த யோவானை யாருக்கும் தெரியாமல் கையை பிடிச்சு பத்மு தீவு கலைத்து கொண்டு போய் யோவான் சொல்லுகிறார், அவர் ஆதியும் அந்தமுமானவர், அவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர், அவர் முந்தினவரும் பிந்தினவருமானவர், அவரே நித்தியமானவர், இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர். பரலோகத்தை கண்டவன் யோவான், ஓ பிதாவை கண்டவன் யோவான், 24 மூப்பர்கள் சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டதை கண்டவன் யோவான். இது மாத்திரமல்ல, பேதுரு சபையை கட்டலாம், ஆனா யோவான் நீ யாரு தெரியுமா? 7 சபைகளை குறித்து நீ தான் தீர்க்க தரிசனம் எழுதணும். சபை ஒரு மனவாட்டி, இயேசு ஒரு மனவாளன், மனவாட்டி ஆயத்தப்படுத்துகிற ஊழியம். ஒரு சபையின் வளர்ச்சி நீதா, ஒரு சபையின் தீர்க்க தரிசி நீதா, ஒரு சபையை நடத்துகிறவன் நீதா. இதோ 7 சபைகளை குறித்து எழுது. நீ எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டிருந்தபடியால், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து நீ என்னோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தபடியால், இதோ உனக்கு திறந்த வாசலை தருவேன். இது நீதான் எழுதணும், இது நீதான் எழுதணும். அவனுடைய கிரியைக்கு தக்கதாய் பலன் தருவேன். இதோ நான் சீக்கிரம் வருகிறேன், இதோ நான் சீக்கிரம் வருகிறேன். மாரநாதா, மாரநாதா, மாரநாதா. இந்த உலகம் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கிற ஒரு பெயர் மாரநாதா, மாரநாதா. இயேசுவே சீக்கிரம் மாறும். இத வேற யாரும் எழுதக்கூடாது, இத வேற யாரும் எழுதக்கூடாது. மார்பில் சாய்ந்தவன் யார்? அன்பு கூர்ந்தவன் யார்? வைராக்கியமானவன் யார்? அவன் கைகளை எழுத வைத்தார். இந்த புத்தகத்தை வாசிக்கிறவன், இந்த புத்தகத்தை கை கொள்ளுகிறவன், இந்த புத்தகத்தை கேட்கிறவன், அவன் பாக்கியவான், அவன் பாக்கியவான். பேதுரு சபையை கட்டலாம், ஆனா மார்பில் சாய்ந்த நீ யாரு தெரியுமா? நீதான் முடிவு, நீதான் முடிவு எழுதணும். 2 நிமிடம் நல்ல கையை தட்டி வாயை திறந்து கொஞ்ச நேரம் அபிஷேகத்தோடு 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 குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவில் அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது பொய் சொல்லாது, அது பொய் சொல்லாது, அது பொய் சொல்லாது, அது பொய் சொல்லாது. தரிசனம் பொய் சொல்லாது, அழைப்பு பொய் சொல்லாது, தீர்க்க தரிசனம் பொய் சொல்லாது, தேவ வார்த்தை பொய் சொல்லாது, வாக்குத்தத்தம் பொய் சொல்லாது. அது தாமதி
தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயம் நிறைவேறும். அது தாமதிப்பது இல்லை. யோவானே, இனி அது தாமதிப்பது இல்லை. முத்த குமாரனே, இனி அது தாமதிப்பது இல்லை. இப்பொழுது அது இறங்கி வருகிறது. இப்பொழுது இறங்கி வருகிறது. உங்களுக்கு தர வேண்டியதை, உங்களுக்கு வர வேண்டியதை இந்த ராத்திரி கைகளை தட்டுகிற ஒவ்வொருவர் மேலையும், கைகளை தட்டுகிற ஒவ்வொருவர் மேலையும், கைகளை தட்டுகிற ஒவ்வொருவர் மேலையும் கொஞ்சம் நல்ல கையை தட்டி வாயை திறந்து ஜெபிங்க பார்க்கலாம், ஜெபிங்க பார்க்கலாம். சில பேரை ஆவியானவர் இந்த ராத்திரி தொடுகிறதை நான் பார்க்கிறேன். ஒவ்வொருவர் மேலையும், ஒவ்வொருவர் மேலையும், ஒவ்வொருவர் மேலையும் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. உனக்காகவே கர்த்தர் இந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்தினார். உன்னை அழைத்துக் கொண்டு வந்து கர்த்தர் சொன்னார், குறித்தது நிறைவேறும், பயப்படாதே. சத்துரு தோற்று போனா வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. நீ தேவ பார்வையில் விலையேற பெற்றவர். கர்த்தர் உன்னை தேடி வந்து இன்றைக்கு தொடுகிறார். ஒலிவமர கன்று, ஒலிவமர கன்றுகள், ஒலிவமர கன்றுகள். இந்த சபை ஒரு குடும்பம், இந்த சபை ஒரு குடும்பம். தேவ பார்வையில் இது ஒரு குடும்பம், தேவ பார்வையில் இது ஒரு குடும்பம். எல்லாரும் ஒருமனப்படுங்க, எல்லாரும் ஒருமனப்படுங்க. ஒரே எஜமானனுக்கு வேலை செய்கிறோம். எல்லாரும் அபயங்கள், எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் அபயங்கள். கர்த்தர் 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 இந்த ராத்திரியில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், ஒன்றும் தாமதிப்பது இல்லை. குறித்தது நிறைவேற போகிறது, குறித்தது நிறைவேற போகிறது. உனக்கு கர்த்தர் தாமதித்ததற்கு காரணம் உன்னை மறந்தார் என்ற அர்த்தம் அல்ல, உன்னை கைவிட்டார் என்ற அர்த்தம் அல்ல. உம்மேல நினைவாய் இருக்கிற தேவன், அவர் உன்னை அதிகமாய் நம்புகிறபடியால் உன்னை வேண்டும் என்றே தாமதிக்கிறார். இந்த தாமதத்துக்கு பின் சில சாமுவேல் பிறப்பான், சில சாமுவேல் பிறப்பான், சில சாமுவேல் பிறப்பான். அடைக்கப்பட்டது திறக்கும், கட்டுண்ட விடுதலையாகும். நியாயாதிபதி வருவா, தீர்க்கதரிசி வருவா, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவன் வருவா. தான் முதற்கொண்டு பெயர் சபை மட்டும் இவன் தேவ மனிதன் என்று விளங்க பண்ணின அந்த விலையேற பெற்றது வருவதற்காக தான் கர்த்தர் வேண்டும் என்றே தாமதிக்கிறார். இல்லை, உனக்கும் புறஜாதிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. மூத்தவனுக்கு இளையவனுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஓ, யோவானுக்கும் பேதுருவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஜெபிக்கிற உனக்கும் ஜெபிக்காதவனுக்கு வித்தியாசம். அந்நிய பாஷை பேசுகிற உனக்கும் கெட்ட வார்த்தை பேச அவனுக்கு வித்தியாசம். சபையை நேசிக்கிற உனக்கும் உலக மனிதனுக்கு வித்தியாசம். இந்த ராத்திரி வெளிப்படட்டும், இந்த ராத்திரி வெளிப்படட்டும் ஒரு வித்தியாசம். ரிபகபகபல துரனான ஜந்தனேபெடே. ரபட ஜபகபரல துரல படப எல்லாரும் ஒரு நிமிடம் கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி அந்த பரலோக தேவனை மனதார ஸ்தோத்திரம் பண்ணலாம்.